மை வி3 குடும்ப உறவுகளுக்கு மை வி3 கமெண்ட்ஸ் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, மை வி3 கமெண்ட்ஸ் அந்த எம்டி ஃபோரூமில் இருக்கிற 2 வாரத்துக்கு முன்னாடி விட்ட அந்த வீடியோ கீழே நிறைய பேர் சிஎம் மெம்பர்ஸ்லாம் மணி வரலன்னு கதறியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அப்பேனஸ்லாம் ரெஸ்பாண்டே பண்ணல. இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, பட் இதுக்கு முன்னே ரெஸ்பாண்ட் பண்ணல. அந்த வெர்ஷனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். படா தோஸ்த் 1லேருந்து படா தோஸ்த் 20 வரைக்கும் விட்டுருக்கோம், எடிஷனாக விட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்து படா தோஸ்த் 21. இப்போ கமாண்டை ரீட் பண்ணிடலாம். ஹாய் சார், கேன் யூ ப்ளீஸ் அட்லீஸ்ட் ரெஸ்பாண்ட் டு திஸ் queries? We have understood the state of company and waited for nearly 1 month after elections, hoping it will come by this week, next week. But till now we don't received any for CM. At least if you can address these queries, it would be helpful. எப்பயும் நல்ல மாதிரி பேசுவேன், இப்போ எங்கடா போனேன்? அதாவது இப்போ அதை ரீட் பண்ணல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் சிஎம்க்கு பேமெண்ட் போடல. அதான் சொல்ல வராங்க இவளை. 29/06/2024 இன்றைக்கி தேதி என்னாச்சு? என் அமௌண்ட் ஒரு டவுட்டு தான். கம்பெனி இழுத்து முடிட்டாங்களா? லாஸ்ட் சாட்டர்டே 22 ஜூன் வித்ட்ராவல் போட்ட பிஎம்க்கு அமௌண்ட் எப்போ வரும்? வாட் ஹேப் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர் போச்சு. மை வி3 ஆர்ட்ஸ் நோ சேலரி. ஹவ் ஐ கேன் லீட் 3 lives sir. Only 1 month salary you send sir. Then you think sir. பேமெண்ட் வந்து இது எல்லாம் பேச மாட்டாங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். பே அவுட் போடக்கூட டைம் இல்லாமல் எங்கள் எம்டி ரொம்ப உழைச்சி கஷ்டப்படுறார். எல்லாம் நமக்காகத்தான். கடவுளின் குழந்தை எங்கள் எம்டி சார். சிஎம் பே அவுட் கூட போட வேண்டாம் சார். படா தோஸ் 10 வாங்கி பாடி கட்டி டைலாக் போட்டு வீடியோ போடுங்க சார். போர் அடிக்குது. படா தோஸ் வண்டியும் பிராடுக்கார எம்டியும் என்ற தமிழ் தலைப்பில் கவிதைகள் வரவேற்கப்படுகின்றன. சிஎம் அமௌண்ட் பணம் போட்டால் யாரும் பேச மாட்டார்கள். சார் என்ன ஆச்சு? ஏதாவது ஆடியோ போடுங்க ப்ளீஸ். ஒரு சாமானியனாக இந்த பதிவை போடுகிறேன். இந்த கமெண்ட் நிறைய இடத்துல கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் இதை ரீட் பண்ண வேணாம். நேரம் காலை 9:30 AM. ஜூன் மந்த் முடிஞ்சிருச்சு, பட் இன்னும் பேமெண்ட் வரல. எதுவும் அப்டேட்டும் வரல. எதுவும் பேசவும் மாட்டீங்களே. எப்படி இன்னும் உங்களால் நம்பிட்டு இருக்கிறீங்க? இனியன் மணி எம்டி சார், we are waiting for the payment. Really struggling a lot of because commitment. Without money, a monthly salary, day by day facing different problems. Please take action as soon as possible. மணி வரலன்னா கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எம்டி சார் சொல்கிறாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்தா மணி வராது. எம்டி வராரு, கதரை விட போகிறாரு. எம்டி வராரு, 7 மணிக்கு வர்றாரு, போகிறாரு. ப்ரோ ஏற்கனவே கதரை விட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஐ லவ் மை வி3 ஆர்ட்ஸ், பெஸ்ட் கம்பெனி இன் தி வேர்ல்டு. சார் நீங்கள் பேமெண்ட் போட்டதை வரையும் எந்த கேஸ் முடியாத ஒரு பேமெண்ட்டாக போடுங்க சொல்ல வரேன். சார் பேமெண்ட் பற்றி டுடே கூட எது சொல்லலை. எந்த மந்த் கண்டிப்பாக வந்துடும்னு நினச்சேன். இந்த மந்த் கண்டிப்பாக வந்துடும் நினச்சேன். நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணால் தான் மணி ரொட்டேஷன் பண்ண முடியும். பொறுமையாக யோசிங்க மக்களே. ஹாய் மை வி3 மெம்பர். டுடே கம்பெனி இஸ் க்ளோஸ். பேமெண்ட் வராது. எம்டி அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். குரூப் மெம்பர் ஸ்டார்டடு. எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீ கம்பெனி நடத்தி கிழிச்சதெல்லாம் போதும். அமௌண்ட் இன்னும் போட்டதை எடுக்காதவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணு நீ ஃபஸ்ட்டு. எஸ் 100% கரெக்ட். எடுத்தவங்களை விட்டுட்டு எடுக்காதவங்களுக்கு பணத்தை போடுடா எம்டி. போட்டுடலாம். அவங்க ஐடி சொல்லுங்கள். எப்போ தான் அமௌண்ட் போட்டு விடுங்க? சிஎம் மெம்பர்ஸ் வித்ட்ராவல் பேமெண்ட் அப்போது வரும் சார். எப்போ வரும் சார்?
Some YouTube channels are started video about RBI regulations to give the money. Election KYC need to pay a large amount after 4 months. If you are genuine, you would have taken all necessary action within 4 months. ஜென்யூன் கம்பெனி இருந்தால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருப்பீங்க, சரியாக வச்சுருப்பீங்கன்னு சொல்ல வராரு. பே அவுட் ஓடிபி வர மாட்டேங்குது, அதை என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கய்யா. பைத்தியங்களா, காசு வரும்னு பகல் கனவு காணும் கூமுட்டைகளா. ரெஸ்பெக்டட் சார், நான் கர்நாடகாவில் இருக்கேன். ஜூன் மந்த் எண்டுக்குள்ளே பே அவுட் ஆகும்னு சொன்னீங்களே, இன்னும் 3 days தான் இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் எந்த பேமெண்ட்டும் வரல. ப்ளீஸ் பே அவுட் கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க சார், ப்ளீஸ். சார், மக்களை ஏமாத்தாதீங்க, அமௌண்ட் வரும் வராது ஏதாவது சொல்லுங்கள். நீயும் ஃப்ராட் பண்ணுறியா? ரிப்ளே கூட. இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் முடியாது. பொய்யா பேசுகிறீங்க. 4 month நாங்கள் வெயிட் பண்ணியாச்சு. நீ சாக வேண்டியதான். ப்ளீஸ் சார், ஜிஎம் ஆவது பேமெண்ட் போடுங்க ப்ளீஸ், நாங்கள் இஎம்ஐ கட்டணும். ஒன் கொஷின், எம்டி வீடியோவில் அவர் லைவ் ஃபோட்டோ இல்லை, ஒன்லி வாய்ஸ் தான். மைவித்ரி எல்லோரும் போங்க. இப்போ சார் பேமெண்ட் போடுவாங்க, எந்த அப்டேட்டும் தர மாட்டேங்கிறாங்க. எப்போ சார் பேமெண்ட் போடுவீங்க? எந்த அப்டேட்டும் தர மாட்டேங்கிங்க சார். உங்கள் ஆடியோவுக்கு வெயிட்டிங்கு சார். உங்கள் நிலைமையும் புரியுது, எங்கள் நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது சார். உங்களை பாராட்டி பேசினவங்களாம் இப்போ ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. கமெண்ட் படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு எடுங்க சார். கோர்ட்டில் பெயில் கிடைக்கலையா, பணம் கொடுக்கலைன்னா ஜெயிலில் போட்டுவாங்க. சும்மா வீடியோக்காக இங்கே வெயிட் பண்ணுறது பதில் ஒரு லாயரை பாருங்கள். எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட தெரியாது, தெரிஞ்சிருந்தால் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அட்லீஸ்ட் நீ யாரையும் ஆசை காட்டி ஜாயின் பண்ணி விடாதீங்க. மைவித்ரி ஆர்ட்ஸ்னு ஒரு நல்ல கம்பெனின்னு கவர்மெண்ட், கோர்ட், யூஓடபிள்யூ, போலீஸ் சொல்லணும். உங்கள் அப்பனே சொல்கிறது சுத்த பெஸ்ட்டு. ஜூன் 30th வரை வெயிட் பண்ணுங்கள். ஜூலை 1st புதுக்கதை விட்டால் ஆக்ஷன் ஹீரோவாக மாறிடுங்க. எஸ், அப்ளைனர்ஸ் கிட்ட தான் ப்ரோ அமௌண்ட் இருக்குது. நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஏரியாவில் அப்ளைனரை பிடிச்சி தான் அமௌண்ட் வாங்கினோம். அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஏரியா அப்ளைனர் பிடிச்சி தான் வாங்கிறாங்க. அவங்களோட அப்ளைனர் பிடிச்சி. யூ நீட் டு கோ த்ரூ கோர்ட் ஒன்லி. அதுவும் கரெக்டு தான், கோர்ட் மூலமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை எம்டி சார், உங்களுக்கு என்ன தான் ஆச்சு? எங்கே தான் போனீங்க? எப்போ சிஎம் அமௌண்ட் வரும்? ஓடிட்டான் February 30. இதில் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கோம்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் எம்டி சார் முதல்ல பணம் போடுறதா அத்தாரிட்டி மெம்பர் ஒருத்தர் சொன்னாப்புல. நானும் கடன் வாங்கியிருக்கேன் சின்ன வயசில் ஃப்ரெண்டுக்கிட்ட. சத்யானந்தன் எனக்கும் பேமெண்ட் போடு கலாய்க்கிறாங்க. எங்கள் பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்குறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் எம்டி தெரியல, பிடிச்சி தொங்கணும் தெரியல. சிஎம் பே போடுங்க சார். சார், அமௌண்ட் வரல சார், எப்போ வரும்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க கூடாது. நீங்கள் எப்போ பைசா போடுறீங்களோ அப்போ நீங்கள் பைசா போடுற மாதிரி தெரியலையே. 20ஆம் தேதியில் இருந்து தினமும் உன்னால் பதில் சொல்ல முடியல. ஜூலை 1 நேரம் காலை 8 மணி. துப்புச்சிக்கு பிக் பாஸ். அவன் இப்போது ஜாலியாக ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியில் போய் நீங்கள் போடுற கமெண்ட்டை கூலாக ட்ரிங்க் குடிச்சிட்டு படிச்சுட்டு இருப்பாள். பேமெண்ட் கண்டிப்பாக வராது. பணம் கொடுக்க வேண்டாம் என்ற ஆசை இருந்தால் கூட அவனால் பேமெண்ட் போட முடியாது. இதை சொன்னால் உங்களுக்கு எங்கே புரியுது? அட்லீஸ்ட் கொடுத்த அமௌண்ட்டாவது செட்டில் பண்ணுங்கள் ப்ளீஸ்.
எம்டி பிலை அதை நான் செலவு பண்ணிட்டேன். சென்ட் மணி ப்ளீஸ், அதர்வைஸ் பீப்புள் வில் ரெமெம்பர் யூ லைக் விஜய் மல்லையா ஃப்ரம் டிஎன். எம்டி சிஎம் அமௌண்ட் திஸ் மந்த் எண்டு பே பண்ணுறான் சொன்னால் மந்த் முடிய போகுது. ஸ்ரீ இருக்கீங்களா? சார் இருக்கீங்களா இல்லையா? ஏதாவது சொல்லுங்கள். வராது என்ன? எவ்வளோ டேஸ் ஸ்ரீ? எவ்வளோ டேஸ் சார்? என்னோட 4 years ஆச்சு சொல்கிறாங்க. முடியலை சார், லோன் கட்ட முடியல. மந்த்லி 8000 கட்டணும் சார். 4 months ஆச்சு. வீக்லியை நம்பி தான் அடுத்து. எம்டி சார், சிஎம்க்கு பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எம்டி சார், ஒன்றுமே முடியலை சார், சத்தியமாக டேஷ் பண்ணிக்கிறா அவ்வளோ இருக்குது சார் என்னோட நிலைமை. ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். இன்னும் நான் எத்தனை நாளைக்கு இருப்பனோ எனக்கு தெரியல சார். ப்ளீஸ் சிஎம் அப்டேஷன் கொடுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். என்னோட உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது சார். நீங்கள் வழக்கு போட்டாலாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஃப்ரீஸ் பண்ணி காசு கொடுக்க சான்ஸ் இருக்குது. இந்த அப்ளைனஸ் பேச்சை கேட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க நண்பர்களே. நமக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நம்ம நிறுவனத்துக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு சிஎம்மாக இருக்கலாம், நிறையா கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணிடுறாரு எம்டி மகேஷ். இன்னுமாடா நம்ம இந்த உலகம் நம்புது? எம்டியே இதுக்கு சிரிச்சிருப்பார். பணம் வரும் என்ற நம்பிக்கை போய்விட்டது. ப்ளீஸ் சார் இன்றைக்கி வீடியோ போடுங்க. எம்டி சார் அப்டேட். எம்டி சார், சிஎம் மெம்பர் அமௌண்ட் எப்போ வரும்? ஐயா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? இன்னும் 2 days வெயிட் பண்ணி பாருங்கள். மனசாட்சிலாம் இருக்குது, பணம் இல்லையா என்ன பண்ணுறது? கேடிவி கார்த்திக் பிள்ளை சொன்னால் கரெக்டாக இருக்கும் போட்டு சிரிச்சிருக்காங்க. அதாவது அவர் சொன்னால் அதுக்கு துபாக்கூர் கம்பெனி தான் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு வீடியோ போடுங்க சார் ப்ளீஸ். கொஞ்சம் கூட லைஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கல சார். லைஃப் இப்படி இருக்கும்னு நினைத்தேன் மைவித்தை சேர்ந்ததுக்கப்புறம். சார் ஓடிபி வர மாட்டேங்குது, வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆட் கேஷில் எப்படி பண்ணுறது? ஆஹா, இப்போயும் சந்தாயம் கேட்டுட்ருக்காரு. அதாவது அந்த மிச்சர் காமெடி மாதிரி கம்பெனி சைடில் இருந்து ஒரு அப்டேட்டும் இல்லை. எவனோ கம்பெனி சைடில் இருந்து ஏதோ பேசுகிறான். ஆனால் இங்கே அவங்க சொல்கிறது ஒன்று கூட நடக்கலை. ஸோ எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஆல் ஜோக்கஸ். மை வீ3 ஆப் க்ளோஸ்டு. யாருக்கும் அமௌண்ட் வராது. நீமாடா இன்னைக்கு பேமெண்ட் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார். நல்ல வேலை நாங்கள் அப்ளைனரை பிடிச்சி அமௌண்ட்டை வாங்கிட்டோம், இல்லைன்னா அவ்வளவுதான். இன்றைக்கி போய் உங்கள் அப்ளைனர்ஸ் லீடர்ஸ் ஜோனல் ஆஃபீஸில் பாருங்கள், அமௌண்ட்டை கேளுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் ஆளை காணோம், மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரொம்ப பேர் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. எம்டி இனிமேல் பணம் கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ளீஸ் நீங்கள் போய் கேளுங்க. ஆமாம், நிறைய நாய்ங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. சில்வர் பிளான் வருதா? சிஎம் பேமெண்ட் எப்போ சார் வரும்? உங்ககிட்ட காசு இல்லை, அதான் காசு போடவே மாட்டுற. கரெக்டு தான், காசு இருந்தால் தானே காசு போடுவாங்க. இஃப் they have case at least they can freeze his properties inside India. They started blackmailing. If they give case they will not get money. கேஸ் ஃபைல் பண்ணால் அவங்க இந்தியாவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் ஃப்ரீஸ் பண்ணி அதை லிக்விடிட்டி ஆக்கிடலாம், அப்படின்னா பணமாக மாற்றிடலாம் சொல்ல வராங்க. சார் அமௌண்ட் எப்போ வரும்? கொஞ்சம் சீக்கிரம் ப்ளீஸ். எப்போங்க அமௌண்ட் பே பண்ணுவீங்க? ப்ளீஸ் சிஎம் பிளான் ருபீஸ் கொடுத்து விடுங்க. ரொம்ப பிரச்சனை நல்லாயிருக்கும். இத்தனை நாள் குருஜிக்கும் மைவித்திற்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ குருஜி ஒன் ஆஃப் தி டைரக்டர், அவர் ஏபி அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால் பேமெண்ட் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்கிறீங்க. இத்தனை நாளாக குருஜிக்கும் மைவித்திரிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் டைரக்டராக இருக்காங்கட்டி தான் மைவித்திரிக்கு ஏதோ ஒன்றுனா அப்படியே பதறி போய் வந்தார்ல.
ஃபஸ்ட்டு இந்த கேடிவி கார்த்தி பிள்ளைக்கும் மைவித் ரிசார்ட்டுக்கும் என்ன லிங்க்கு? என்ன லிங்க்? நான் டேஸ் பண்ணுறத தவிர வேறு வழி தெரியலை. இன்னைக்கு டேட் ஜூலை 3 ஆச்சு. என்ன எப்போ சிஎம் பிளான் இருக்கிறவங்களுக்கு பேமெண்ட் போடுவா? அப்படி இல்லைன்னா சிஎம்மில் இருந்துட்டு சம்பாரிச்சங்கள் அவங்களோட டவுன்லைன் இருக்கவங்களுக்கு ஒழுங்காக போட்ட அமௌண்ட்டு ஆச்சும் திருப்பி கொடுக்க சொல்லுடா. மேக் எ வீடியோ கிளாரிஃபை அபவுட் மைவி3 ஆர்ட்ஸ். ஏதாச்சும் வீடியோ போடுங்க சார். எம்டி சார், வாட் அபவுட் ஜிஎம் பேமெண்ட்? கடன் வாங்கி ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் மண்டி போட்டு அழுது பொழந்து யூடியூப்பில் வீடியோ போடுங்க. அவங்களுக்கு மட்டும் எம்டி பணம் தருவதாக ஜோனல் ஆஃபீஸ் பர்சன் சொன்னார். மைவித்தி மெம்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட வாங்கி 4 மடக்கு குடிங்க. அப்போச்சு நெக்ஸ்ட் டைம் ஏமாறாமல் இருப்பீங்க. அவங்க அடுத்து எந்த கம்பெனியில் ஏமாறலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ப்ரோ, நீங்கள் அமௌண்ட் தரலன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுப்பாங்க. தற்குறி நாய். அப்பவும் புத்தி வராது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் இப்போது பே அவுட் போட முடியாது என்று சொல்லுவார். கேஒய்சி அப்டேட் இன்னும் பெண்டிங் மற்றும் இன்னும் சில பல காரணங்களால் பே அவுட் போட முடியாது என்று சொல்லுவார். கம்பெனி வேறு லெவல் போக போகுது என்று சொல்லுவார். ஜூன் 30க்குள்ளே அப்படி தான் இவர் வந்து ஏமாற்றிருக்காரு எல்லாத்தையும். 2026 உலகின் நம்பர் 1 கம்பெனி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்பர் 1 இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய ரிலையன்ஸு, டாட்டா, இவங்களே இன்னும் உலகின் நம்பர் 1 கம்பெனி ஆக முடியலையா? இவங்கெல்லாம் மல்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மல்டி பிஸ்னஸ்னால் நிறைய ஒரு தொழில் மட்டும் இல்லை, ஒரு ஃபீல்டில் மட்டும் இல்லை, நிறைய தொழில் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங்லேருந்து ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் ஓனாக பண்ணுறாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க? லேபிள் தான் விட்றாங்க. 10 படா தோஸ்ட்டு லேபிள் விட்டுறது, இதெல்லாம் அதுக்கப்புறம் மணி ரொட்டேஷன் தான். இதை வச்சு எப்படி ஆக முடியும் அப்படி சொல்ல வராங்க. ஜூன் 30க்குள்ளே எல்லோருக்கும் பேமெண்ட் வந்துடும் சொன்னீங்க. இன்றைக்கி ஜூன் 29 சாட்டர்டே. இன்னும் 1 டே தான் இருக்குது. ஒரு அப்டேட்டும் இல்லை. நோ அப்டேட் அண்ணா ப்ளீஸ். கடன் வாங்கி இருக்குது, பேமெண்ட் சீக்கிரம் எப்போ போடணும்னு ஒரு அப்டேட் கொடுங்க அண்ணா ப்ளீஸ். சிஎம் பேமெண்ட் டேட் ப்ளீஸ் டெல் மீ. சார் சீக்கிரம் பேமெண்ட் போடுங்க சார் ப்ளீஸ். சார் வாட் ஹேப்பன்டு ப்ளீஸ் டூ பே அவுட் சார். சார் எப்போ பணம் போடுவீங்க? பணம் வருமா வராதா? ஹாய் சார், நம்ம நிறுவனம் வளர்ந்து வருகிறது என்பதன் அறிகுறி இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு ரிப்ளை மட்டும் பார்த்துடலாம். டேஷ் டேஷ் ஜால்ரா மோனே. தெய்வமே, என்னை போல் ஹவுஸ் ஒய்ஃபாக சின்ன குழந்தைங்களோட தாய்மார்களுக்கு நீங்கள் தான் ஒரு தெய்வமாக இருக்கீங்க சார். எப்படியாவது மைவி3யை காப்பாற்றிருங்க. நிறைய நியூ அப்டேட்ஸு சொல்ல போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அதிர்ச்சியான அப்டேட்ஸ் எதுவும் சொல்லிடாதீங்க சார் ப்ளீஸ். அதான் சொல்லிட்டாரு ஜூலை 5 அன்னைக்கு. குட் நியூஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, புது ஸ்கீம்னு பேட் நியூஸை எதுவும் கொடுத்துடாதீங்க ப்ளீஸ் சார். உங்களை நான் வணங்குற ஒரு தெய்வமாக தான் உங்களுக்கும் நான் பார்க்குறேன். ப்ளீஸ் நல்ல செய்தி சொல்லுங்கள் ப்ளீஸ் சார். மைவி3யில் நல்ல அப்டேஷன் சொல்லுங்கள் சார். உங்களை நம்பி பல லட்சம் குடும்பம் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்குது. ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்கள் சார். Why police or court have not taken action yet? Political support and money support எப்படி இருக்கும்? நீங்கள் தான் மாத்திரை பெட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களேன்னு சேலரி பேமெண்ட் பாஸ். இப்போ தான் அமௌண்ட் வரும், கரெக்ட் டேட்டாச்சும் சொல்லுங்கள். எப்போ தான் அமௌண்ட் வரும், கரெக்ட் டேட்டாச்சும் சொல்லுங்கள். கடன்காரனுக்கு சொல்கிறதுக்கு ஏன்னா ஒரு அப்டேட் கொடுக்க சொல்ல மாட்டீங்க. February 30 வருமா பணம்? இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, இது வேறு புதுசாக அமௌண்ட் வரல சார். இன்னும் என்ன பண்ணுறீங்க? சிஎம் பேமெண்ட் எப்போ போடுவீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போது நீங்கள் ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது. சிஎம்க்கு அப்டேட் ஆகி 5 மாதம் ஆகிய நிலையில் ஆயுர்வேதிக் கேப்சூல் கிடைக்கவில்லை. கடலூர் மற்றும் கும்பகோணம் நேரில் சென்று கேட்டேன், 1 மாதத்துக்கு பிறகுதான் என்கிறார்கள்.
அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்டேட் போடக்கூடையா ஐயா? நேரம் இல்லை, இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்வீங்களே ஐயா, அதையாச்சும் சொல்ல வேண்டியது தானே ஐயா. மிகவும் வருத்தத்துடன் மைவி3 மெம்பர்ஸ். காசு போட முடியாதுன்னா சொல்லுங்கள், 2 hours பார்க்க முடியல. ஓடி போக மாட்டீங்கன்னா அப்போது அமௌண்ட் போட வேண்டியது தான். ஓடி போக மாட்டீங்களே, அப்போ அமௌண்ட் போடுங்க. உங்கள் வீடியோ பார்த்து கேட்டு சலிச்சு போச்சுங்க, கஷ்டத்தில் இருக்கும். பேமெண்ட் எப்போ வரும் சார்? சார், கான்ஃபிடென்ஸ் டெய்லி வெரி லோ. டெய்லி நம்பிக்கை குறையுது. ஸோ ப்ளீஸ் கம் அவுட், ஸ்பீக் எனி இன்ஃபர்மேஷன். டெய்லி திங்கிங் ஹார்ட் அட்டாக் தான் வருது. ஸோ ப்ளீஸ் சார், ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை போடுங்க. ஐ அப்ளைடு ஃபார் வித்ட்ரா 2 weeks பிஃபோர். ஸ்டில் அமௌண்ட் இஸ் நாட் கிரெடிட்டட் டு மை அக்கௌண்ட். ஐ ஆம் ஓஎம் மெம்பர். ஓஎம்க்கு ஃபுல்லாக பணம் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. சிஎம் அமௌண்ட் கிரெடிட் பண்ணுனா யூ ப்ராமிஸ்டு டு கிளியர் ஆல் பேமெண்ட்ஸ் பை யூ எண்ட். திஸ் இஸ் ஜூன் எண்ட் அண்ட் none of us received money. When are you going to pay us? ஜூன் 31. நீ பண்ணுறதை பார்த்தா அப்படித்தான் சொல்லுவாங்க. எம்டி சார், நான் சிஎம் மெம்பர். எப்போ தான் அமௌண்ட் போடுவீங்க? உங்களுக்கு 1000 ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் மார்ச் டூ எலெக்ஷன் அண்ட் கேஒய்சி ப்ராசஸ்ன்னு சொல்லி மட்டும் 4 month பேமெண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு நல்ல தலைவன் அப்படின்னா ப்ரீ பிளானாக இருக்கணும். பேமெண்ட் ஸ்டாப் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு போட தெரியாதா? சொல்லுங்கள். பல்க் அமௌண்ட் ஆயிடுச்சு, போட ப்ராப்ளம் வரும்னு முன்னவே பிளான் பண்ண மாட்டிங்களா? டே அண்ட் நைட் எப்போது கடங்காரன் வருவான்னு பயந்த நாங்கள் சாகணுமா? சொல்லுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் சில்லி ரீசன். எனக்கு இன்னும் 3 days கம்மிங் ஃப்ரைடேக்குள்ளே அமௌண்ட் வரல. நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் சைபர் க்ரைமில் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுதான். உங்களை காண்டாக்ட் பண்ண வேறு ஆப்ஷன் இல்லை. இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணியிருப்பேன். முடியலை. இதுக்கு மேலே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஆர்ஐபி ப்ரோ. அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ சுட் ஜாயின் அட்லீஸ்ட் 25 of sub members under you and then speak about payment. 25 பேரை சேர்த்து விட்டு பேமெண்ட்டை பற்றி பேசுங்கன்னு சொல்லி வராங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நோ யூஸ். பிபிஎம் ரமேஷ் சேனல் பாருங்கள், அதுக்கு தான் டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்களாம். மைவி3 பணம் வரலைன்னா கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எம்டி சார், கம்ப்ளைண்ட் பண்ணால் பணம் வராது. ஃபஸ்ட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சார் ப்ளீஸ், சிஎம் பேமெண்ட் எப்போ போடுவீங்க? பணம் கிடக்குதுங்க. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், போகும். எம்டி சார் நல்லா இருக்கணும் போட்டு சிரிச்சிருக்காங்க. சார் ப்ளீஸ் மார்ச் மந்த் அமௌண்ட்டாச்சும் போடுங்க ப்ளீஸ். என்னால் இஎம்ஐ கட்ட முடியல. என்னோடய டவுன்லைன் லோன் எடுத்து ஜாயின் பண்ணாங்க, இன்னும் ஒரு வித்ட்ரா கூட எடுக்கலை. இஎம்ஐ கட்ட முடியலன்னு என் கிட்ட சண்டை போடுறாங்க சார். ப்ளீஸ், நாங்கள் மைவி3 நம்பி தான் இருக்கோம். ப்ளீஸ் சார், எங்கள் வீட்டில் பதில் சொல்ல முடியல. Dear MD, please give the invested money for these people. Yes, same problem. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இவன் இருக்கிற அட்ரஸ் யாருக்காவது தெரியுமா? நேரில் போய் ஒரு காட்டினா தான் காசு வரும். அதுக்கு தான் அவர் தலைமறைவாக இருந்தார். அதான் அந்த வீடியோலேயே சொல்லிட்டார். அவர் துபாயோ லண்டனோ யாருக்கு ஹி எஸ்கேப்டு. பட் அப்படி தான் பிளானு. நிறைய வீடியோஸில் நான் ஓட மாட்டேன், என்னோடய ஃபேமிலிஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் கோயம்புத்தூரில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வீடு மூடி இருக்குது, அவரோட மகளோட காலேஜை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஜூலை 5 சரண்டர் ஆகிட்டார் சென்னையில். ப்ளீஸ் சிஎம்க்கு பணம் போடுங்க. மார்னிங் போட்டு விடலாம். எம்டி சார், வீடியோ போடுங்க. நீங்களாவது பேசுனா போதும் சார். இப்போ பணம் வேண்டாமா? ஐயா, எனக்கு கீழ் நிறைய நபர்கள் சிஎம் அப்கிரேட் ஆவதற்கு தயாராக இருந்தனர். ஆனால் தற்போது ஓஎம்ஐடி போடக்கூட யாரும் தயாராக இல்லை. இந்த மாதம் முடிவதற்குள் பெண்டிங் பேமெண்ட்ஸ் வரவில்லை என்றால் நிறுவனம் கண்டிப்பாக நன்மதிப்பை இழக்கும்.
கொழுப்பு குறையா டெய்லி மார்னிங் ஈவினிங் அண்ட் வாக்கிங் போங்க. நிறுத்தி நிதானமாக அழகா விளக்கம் கொடுப்பானே ஒருவன், அவன் சேனலில் கமெண்ட் செலெக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். யார் ப்ரோ? தோழமைகள். வெல்கம் ப்ரோ, இட்ஸ் பீன் லாங் சின்ஸ் யூ கமெண்டட். V3 தோழமைகளில் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களாம். அவங்க மட்டும் கிடையாது, இந்த மை V3க்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மை V3 மட்டும் ஏன் கமெண்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னா, இதை படிச்சுட்டாவது இனிமேல் மை V3 சேராமல் இருங்க அப்படின்னு மறைமுகமாக அவங்க சொல்ல வராங்க. யாரெல்லாம் நம்ம MD தான் தமிழ்நாட்டின் சாக்ரட்டிஸ் என்கிறீர்கள், எப்போ சார் பேமெண்ட்? வீட்டில் சமாளிக்க முடியலை, இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். கோர்ட் கேஸ், ஜெயிலில் இருந்து தப்பிக்க 1 month அமௌண்ட் போடலாம். சார் பே அவுட் எப்போ சார் வரும், கொஞ்சம் போட்டு விடுங்க சார். CM பேமெண்ட் வென், ஹவு டு பே லோன் அமௌண்ட் சார். 4K கம்ப்ளீட் இன் கமெண்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ. தகர்க்கப்பட்ட மை வித்தியார்ஸின் நம்பிக்கை, மார்ச் மந்த் பேமெண்ட்டை போட்டு விடுங்க சார். MD ஓடி போயிட்டான், நம்ம காசு நக்கினி போச்சு. நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். 12 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. நம் பணம் நம் உரிமை சார். ப்ளீஸ் CMK அமௌண்ட் போடுங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களையும் நம்ம நிறுவனத்தையும் புரிந்து கொண்டவர்கள் அமைதி காக்கின்றோம். இப்படித்தான்டா சொல்லி 4 months ஷார்ட்ஸ் பார்த்து கேப்சா டைப் பண்ண வச்சிங்க அப்படின்னா அவரும் இந்த இவர் இருந்தார் பிரிட்ஜாய் இவர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் இந்த கம்மியை ரொம்ப நம்பியிருக்காரு இவ்வளோ, அதான் அடிக்கடி கமெண்ட் பண்ணுறாரு. BMக்கு மணி வரல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாய் விடோஸ் எல்லோரையும் டார்கெட் பண்ணி போட வைத்திருக்கின்றான். நாய் அவங்க பாவம் கதறாங்க, இந்த பாவம் சும்மா விடுமா? யார் ப்ரோ? இன்னும் ஏன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்க? வேற வேலைக்கு பாயிண்ட்ஸ்மேன் கடனை கட்டுறோம். திருமதி MDயும் படாதோஸ்த் வண்டியும், நீ பணம் போடுற வேலையை பாரு. கோவையில் MD சார்க்க ஒரு கூட்டம் போட்டோம். அதை மாதிரி மக்கள் அனைவரும் ஒரு திரும்பிடும். கோவையில் கூட்டம் போட்ட மாதிரி மக்கள் நமக்காக கூட்டம் போடணும்னு சொல்ல வராங்க. ஓகேவா? கோவையில் கூட்டம் போட்டவங்க சும்மா கிடையாது, அவர் தலைமை ஏற்று பிளான் பண்ணி போட்டிருக்காரு. உங்களுக்கு தலைமை கிடையாது, அதனால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கூட்டம் போட முடியாது. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இதுதான் வழி. என்னால் என்னோடய பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூட காசு இல்லை சார். CM அமௌண்ட்டு சீக்கிரம் போடுங்க சார். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் நீங்கள் பேமெண்ட் போட்டுருவீங்க அப்படி தானே சார்? நாங்கள் எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பணத்தை சீக்கிரம் போடுங்க. மிடில் கிளாஸ்னால் ரிச் கிளாஸ் ஆகணுன்ட்டு இந்த மாதிரி ஆப்பில் போய் ஏமாறுறாங்க. என்ன பிளானு? பொய் சொல்லாதீங்கடா. ஓடி தான் போக போகிறான், பேமெண்ட் போட வேண்டியது தானே. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. ஓடி தான் போகிறோம் அப்படிங்க தலைமுறையாக இருந்திருக்காரு. பட் இதுக்கு மேலே AB அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் ரிஜெக்ட் ஆகிடுச்சிங்கிறதுனால வேறு எங்கேயும் ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்படியும் போலீஸ்கிட்ட பிடிபட்டுரும் அப்படின்ட்டு சரண்டர் ஆகிட்டார். ப்ளீஸ் சார், நீங்கள் பேமெண்ட் சீக்கிரமாக போடுங்க சார். ஐயா சாமி, ஏதாச்சும் அறிவிப்பு அப்டேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஃபைனான்ஸ் கட்டணும், முடியலை ப்ளீஸ். கடன் கொடுக்க முடியாமல் இருக்காங்க. பிற மொழியிலும் பதிவு போடவும். கமெண்ட்ஸ் ரீட் பண்ண யாரெல்லாம் வந்தீங்க? வீடியோ தான் என்டர்டெயின்மெண்ட் லீவ் போடலாம். எஸ், நானும் வீடியோவுக்கு வெயிட்டிங். இந்த மந்த்துக்குள்ளே சொன்னீங்க, அதுவும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி இப்போ அமௌண்ட் விஷயம் எதுவும் சொல்லவே இல்லை. என்ன நடக்குது சார்? வென் ஐ வில் ரெஸ்யூ CM மணி ஜட்ஜையா மை V3 ஆர்ட்ஸ் ஒரு மணி ரொட்டேஷன் பாலிசி கம்பெனியும் நீங்களே ஆக்ஷன் எடுங்க.
சக்தி ஆனந்தன்னா லைஃப் லாங் ஜெயிலில் போடுங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைம்மா, யாரும் இனி மெடிசின் வாங்க முடியாதபடி ஒரு லா பார்லிமெண்ட்டில் போட வைங்க. அதாவது மைவி3 ஒரு மணி ரொட்டேஷன் பான்சி ஸ்கீமில் ரன் ஆகுது. அவரை ஜெயிலில் போடுங்க, எம்டியை. ஓகேவா? அந்த மெடிசன் கொடுக்குறதுலாம் ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், நாலேஜ் இல்லாமல் கொடுக்குறவங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் இவர். இட்ஸ் ஷாக்கிங் அப்டேட். கோர்ட்டில் கேஸ் இருக்கிற வர சிஎம் பே அவுட் வராதான். இது லீகலாக யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அப்ளைனஸ் எல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக எப்போ கேஸ் முடியும்? வீக், மந்த், இயர். அதாவது ஒரு வாரத்தில் முடிஞ்சிடுமா, ஒரு மாதம் ஆகுமா, இல்லை வருஷக்கணக்காக ஆகுமா? தெரில ப்ரோ. ஜூலை மாதம் வித்ரா கொடுங்க சார். சீக்கிரம் சிஎம்க்கு அமௌண்ட் போடுங்க. சீக்கிரம் நீங்கள் கேஸ் இருந்து வெளியே வாங்க. சீக்கிரம் உங்களையே நம்பி தான் நாங்கள் இருக்கோம் சார். வேர் ஆர் யூ சார்? அவன் என் கூட தான் இருக்கான். ஐயா, எப்போங்கயா வந்து பேசி சிஎம் பேமெண்ட் போடுவீங்க? நீங்கள் பேசிய 10 days ஆச்சு. ப்ளீஸ் பேசி அமௌண்ட் போட்டு விடுங்க ஐயா. பிஎம் அமௌண்ட் வரல. குட் ஆஃப்டர்நூன். ஹாஃப்னூரில் வந்து டைம் போடுறேன், ஒர்க் இருக்குது. ஹாஃப்னவரில் வந்து டைம் போடுறேன். ஓகே தலைவா. நெக்ஸ்ட் ஜூலை 1ஆம் தேதி வானவில் திட்டம் வெற்றிகரமாக தொடங்கப்படும். அப்போ சிஎம் பேமெண்ட் போடுங்க சார். ரொம்ப டிலே ஆயிடுச்சு. சூப்பர் அமௌண்ட் 5 months டேக் சார். மைவி3 முட்டாள்களும் சக்தி ஆனந்தின் எப்போ சார் டிஎம் பிளானுக்கு அமௌண்ட் போடுங்க சார். படா தோஸ்த் கக்கூஸ் கொழுவே எடுத்து செலவு. குட் மெம்பர் பே மாஸ்டர் எப்போ வரும்? கடன் கட்ட முடியலையா எம்டி சார்? பே அவுட் எப்போ தான் வரும்? லேட்டாக மக்களுக்கு உங்கள் மேலே உள்ள மரியாதை குறையுது. ப்ளீஸ் சிஎம் பே அவுட் பண்ணுங்கள். February 30 வரும். ஏன் February 31 கூட வர சான்ஸ் இருக்குது. இது எல்லாம் நக்கல் பண்ணுறது மனசு வலிக்கும். டோன்ட் டூ இட் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி இஸ் க்ளோஸ்டு. கோர்ட் சென்ட் சம் நோட்டீஸ். ஸோ now 6 months no transaction in company. All accounts so wait my friends for 6 months. இப்போ 11 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இதில் போட்டிருக்கு ப்ரோ. யார் சொன்னா ப்ரோ? அது கம்பெனி உள்ளே ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க சொன்னாங்க. அதான் எம்டி ஒன்றும் பேச முடியாமல் இருக்காராம். ஆப் க்ளோஸ் ஆகாதான், பட் பேமெண்ட் சென்ட் பண்ண முடியாதான். 6 months ஆஃப்டர் தான் தெரியும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. எஸ், ஆஃப்டர் 6 months அதுவே பழகிடும். டுடே இஸ் 29 டேட். ஸோ இன்னும் பேமெண்ட் கொடுக்கல. என்னாச்சு சார்? வரும் வராது ரெண்டில் ஒன்று சொல்லுங்கள். 2ல் 1 வராது. வரும் இல்லை வரான்னு சொன்னாங்களே, அதை வராங்க. பேமெண்ட் எப்போ வரும்னு எப்படி சார்? இப்போது எல்லா மைவி3 மக்களுக்கும் பண கஷ்டத்தையும் மன அழுத்தத்தையும் மனவேதனையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. விரைவில் சிஎம் ஜிஎம் டிஎம் மக்களுக்கு கடந்த மார்ச் மாத பெண்டிங் பேமெண்ட் போடுங்க சார். கம்பெனியில் என்னதான் பிரச்சனை உங்களுடைய சேனலில் வரும். நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டும் சார். கூடிய விரைவில் அது மைவி3 மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அப்போ பணம் தேவையில்லையா? வேர் இஸ் எவ்ரி ஒன்? எவ்ரிடே வி ஆர் வாட்சிங் ஸ்டார் கிரேட் ப்ரமோஷன் வீடியோ. அப்டேட் அஸ் அபவுட் தி சிச்சுவேஷன் ப்ளீஸ். 2026 நம்பர் 1 கம்பெனி ஆக வேணாம் சொன்னால் மானஸ்தன் உயிரோடு இருக்காரா? ஜூன் 30 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இல்லை பேமெண்ட் தர மாட்டீங்களா? எம்டி சார், 2026 உலகின் நம்பர் 1 கம்பெனி என்று சொல்லியாட்டு நீங்கள் மக்களை டேஸ் பண்ணால் அந்த கண்டிஷனுக்கு போயிருக்க நீங்கள் காரணம். எல்லா மக்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு சரியாக வாசிக்க முடியல. சிஎம் சார், சிஎம் அமௌண்ட் போட்டு விடுங்க. வீடியோவில் வந்து பேசுங்க சார். சோழமுத்தா போச்சா? முடிந்தது கதை சார். கேட்க நல்லா இருக்குது. கடனை வாங்கி போட்டு உட்காந்துருக்கோம். பணம் வந்துச்சா?
டா என்ன பேச்சு பேசுங்க. ரீசார்ஜ் அமௌண்ட் வேறு அதிகம் பண்ணிட்டான். ஸோ மேற்கொண்டு டெய்லி ஆப்பில் வீடியோ பார்க்கணும்னா மெம்பர் எல்லாருக்கும் கம்பெனியே ரீசார்ஜ் பண்ணி விட்டா தான் முடியும். ஹோட்டலே ரீசார்ஜ் சொல்லுவாங்களே அது மாதிரி. சிஎம் பணம் எப்போ போடுவீங்க சார்? இனியன் மணி வீர ராகவ கான்ஸ்ட்ரக்ஷன். எம்டி சார், கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்து எவ்வளவு நாள் ஆகிறது? உங்கள் சட்ட வல்லுநர்கள் உடனடியாக கோர்ட்டில் முன்ஜாமீன் உங்களுக்கு வாங்க வேண்டாமா? மைவி3 மக்களுக்கு பேமெண்ட் போடக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு முன்ஜாமீன் கோர்ட்டில் வாங்க முடியவில்லை என்றால் உங்களுக்கும் கஷ்டம். இதனால் மைவி3 மக்களுக்கு பணம் போட முடியாது சூழ்நிலை ஏற்பட்ட காரணமாக இருக்கிறது. உங்களுக்கு எப்போது தான் முன்ஜாமீன் கிடைக்குமோ எங்களுக்கு எப்போது தான் பண கஷ்டம் தீருமோ? கடவுளே கடவுளே, பணம் வேண்டுமென்றால் உழைக்க வேண்டும். அடுத்து அவன் வெயிலில் வந்து ஸ்டோரி சொல்லுவான், அவர் வெளியில் வந்து வேறு ஸ்டோரி சொல்லுவாராம். இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாஷையில் ஒரு மரியாதையாக வாசித்து பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க மேலே தப்பு இல்லை, எம்டி மேலே இருக்கிற கோபத்தை வந்து இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. சடனாக எமர்ஜென்சியாக பண்ணால் தான் ஏதாவது பண்ண முடியும். ஏதாவது அவசர நிலை, ஏதாவது போராட்டம் இல்லை வேறு ஏதாவது பண்ணால் தான் பணம் வரும்னு சொல்கிறாங்க. சார், ப்ரெஷர் தலைக்கு ஏறுது, வெரி மச் ஃப்ரஸ்ட்ரேஷன் சார், முடியல சார். சத்தியமாக வார்த்தைகள் சார், கண்ணீருடன். அவன் பிளான் பண்ணி 3 இயர்ஸாக ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்கான். இன்னும் சார் மோர்னு யூ ஆர் காலிங் ஹிம் ஃப்ரம் 9 PM பேவ் ஸ்டார்டட். காட் நியூஸ் ஃப்ரம் திருப்பூர் சோனல் ஆஃபீஸ். குட் நியூஸ் தான் அப்படி போட்டிருக்காரோ? உங்கள் பணமெல்லாம் ஆதரவற்றோர் இல்லம் குழந்தைகள் காப்பகத்துக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். ப்ளீஸ் பேமெண்ட் போடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் போடுங்க சார், தயவு செஞ்சு பணத்தை பேமெண்ட் போடுங்க சார். பேமெண்ட்னாலே பணம் தான், அது பணத்தை பேமெண்ட் பண்ணணுமா சார்? சிஎம் பேமெண்ட் போடுங்க ப்ளீஸ், டியூ அமௌண்ட் பே பண்ணணும் சார். ப்ளீஸ் வெல்கம் வீடியோவில் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்தாப்பில் மட்டும் பணம் போட்டு வரா. எம்டி சார், சிஎம் பே அவுட் எப்போ சார்? குத்துனவன் நண்பனாக இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாது. இனிமேல் உங்களுக்கு இந்த டைலாக் தான் வழக்கு போட. ஏன் இவர் இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மைவி3 420 இந்த மாதிரி நிறைய பேர் மைவி3 சேர்ந்தவங்கலாம் நண்பனாக சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குத்துன நண்பனாக இருந்தால் வெளியில் சொல்லக்கூடாது. வழக்கு போட தில் உள்ள ஆண்கள் யாராவது இருக்கீங்களா? இருக்கேன். ஜூலை 1 வில்லேஜ் ட்ரக்கர். மைவி3 டேஷ் மணி வரலனா கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எம்டி சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தா மணி வராது. டுடே இஸ் ஜூலை 1 அண்ணா. அதாவது கேஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு திரும்பி கேட்டிருக்காங்க. சார் ப்ளீஸ் ஸ்டார்ட் சிஎம் பே அவுட். ஒரு டைமுக்கே இப்படி கெஞ்சுறாங்கன்னு அதுவே உங்கள் எம்டினால் கொடுக்க முடியல. இதுவே எவ்ரி மந்த் வருமானம் வேண்டி எம்டி டேஷ் ஐயா ஜாலி இருக்கும். உங்கள் ஆளுங்களை வச்சு எப்போ அதே மாதிரி என் கொடுத்த அமௌண்ட் கொடுங்க போதும் ப்ளீஸ். 9 ஓலும் ஒன்றாய்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும். முன்ஜாமீன் கிடைக்காமல் வீடியோ போட முடியாது. முன்ஜாமீன் கிடைக்காமல் எம்டியை அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன நடக்கும்? மாலை பெண்டிங் பேமெண்ட், அதாவது வங்கியில் வரவு வைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகுள்ளது. பெண்டிங் பேமெண்ட். எம்டி சார், சிஎம் பேமெண்ட் வரல, ஓடிபி வரல சார். எல்லாம் போச்சு, ஒன்றுமே அப்டேட்டிங் இல்லை. என்னடா கமெண்ட்ஸில் கதறல் கம்மியாக இருக்குது, என்னதான் ஆச்சு எல்லோருக்கும்? கமெண்ட்ஸில் கம்மியாக கதறாங்கண்ணா. இன்னும் ஆள் சேர்க்குறாங்க. இன்ஸ்டாவில் பார்த்தேன். எங்கடா பணத்தை போட்டுவிட்டா போகிறாங்கன்னு கதறல் தாண்டா அதிகமாக இருக்குது. அட நம்ம காஜி தலை, ஏய் பேமெண்ட் போடுங்க. ஏன் எல்லோரும் இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க? எல்லோருக்கும் கஷ்டம்தான். பட் நம்ம இப்படி நெகட்டிவ் கமெண்ட் போட்டோம்னா இன்னும் கம்பெனிக்கு ப்ராப்ளம் தான்
அதுவும் ப்ளீஸ் சோஷியல் மீடியாவில் இப்படி நெகட்டிவாக பேசாதீங்க. பே அவுட் கண்டிப்பாக வரும், நம்புங்க. இவ்வளோ நாளாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, இனியும் இருக்கும். ப்ளீஸ் நமது எம்டி சாருக்கு ஆதரவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் போஸ்ட் என் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் பண்ணியிருக்காங்க. அப்போ நீ 1 lakh கடன் கொடு, எம்டி பே அவுட் போடவும் கொடுக்குறேன். நம்பிக்கை வைங்க, நீங்களும் தான். எம்டி மேலே நம்ம சொல்கிறாரு, அப்புறம் நான் நம்புகிறேன். ஓகேவா, அதுக்கு மேலே நீ எனக்கு கடன் கொடு, எம்டி போக நான் தாரேன்னு சொல்கிறேன். அப்போ கிணத்தனமாக பேசுகிறேன், நிறுத்துடுங்க ப்ரோ. இதனால் கம்பெனி பணம் கொடுத்துச்சு, இத்தனை நாள் கம்பெனி பணம் கொடுத்து நீங்களாக கொடுத்தீங்க, நான் ஏன் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? லாஜிக்கோடு பேசுங்க, இப்படி வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். என்ன இந்தியன் மணி 90% மக்கள் இஎம்ஐயில் தான் முதலீடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேமெண்ட் டிலே பண்ணும்போது சீலிங் அமௌண்ட் இன்க்ரீஸ் தான் ஆகும், மறுபடியும் ஒரு மாதிரி ப்ராப்ளம் வரும். அதாவது 90% மக்கள் இஎம்ஐயில் தான் முதலீடு பண்ணியிருக்காங்க, இல்லை இஎம்ஐயில் இன்வெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இன்வெஸ்ட் கிடையாது, பர்ச்சேஸ். உங்கள் எப்படி சொல்லுவார்ல. எஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜயராகவன் எங்கே? எப்படி இப்படி என்ன பேச்சு திமிராய்? முடியல சாமி. தயவு செய்து சிஎம் மெம்பருக்கு பேமெண்ட் போடுங்க. டேப்லெட் வாங்க கூட காசு இல்லை, வட்டி கட்டணும், அடகு வைக்க இனி எங்கள் உயிர் தான் இருக்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பெருமை பேச வேண்டாம், பேமெண்ட் போடுங்க. நாங்கள் உங்கள் பெருமையை சொல்கிறோம். அதாவது பெருமை நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் பேமெண்ட்டு மட்டும் போடுங்க, பெருமை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎம் அமௌண்ட் 1 month தான், அடுத்த எப்போ 5 month அதுக்கு ப்ளீஸ் சார் சிஎம் பேமெண்ட் போடுங்க. முடியல சார். 29/06/2009. இப்போ என்ன தேதி, தொகை எவ்வளவு என்பது சந்தேகம். நிறுவனம் மூடப்பட்டதா? ஒய் ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்கள் கம்பெனி அப்பேன்னு சொல்கிறத இனி நம்பாதீங்க, எல்லாம் அனுமானம், பொய். உண்மையாகவே உங்கள் பணம் வேணும்னா ஒரு லாயரை பாருங்கள். மக்களை தயவுசெய்து உங்கள் அப்பையரம் பணம் கேளுங்கள். பணம் வரவில்லை என்றால் போலீஸ் புகார் கொடுப்பேன் என்று கூறுங்கள், கண்டிப்பாக பணம் கிடைக்கும். அப்பையனஸ் நிறைய பேர் பணம் சம்பாதித்துள்ளனர், நாங்கள் என் நண்பர்கள் வாங்கிட்டோம். ஐயா பே அவுட் சீக்கிரம் அனுப்புங்க ஐயா, ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சிஎம் மெம்பர்ஸ் கீ பேமெண்ட் சென்ட் இட், வி ஆர் இன் ஸோ ப்ராப்ளம்ஸ், மந்த்லி இஎம்ஐ கேனாட் ஏபிள் டு பே, ப்ளீஸ் டூ ஃபாஸ்ட் சிஎம் பேமெண்ட்ஸ். ஐயா சாமி, நாங்கள் கடன் வாங்கி ஜாயின் பண்ணோம், சிஎம் பே அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று, எங்கக்கிட்ட காசையும் வாங்கிட்டு நாமத்தையும் போட்டுவிட்டு வீடியோவும் போடுறப்பாரு. நாங்கள் கொடுத்த 1 லட்சம் காசாக திரும்ப போடு, நல்லா இருப்பேன் சார். நாங்கள் வேலட் போட்டால் பணம் ரிட்டர்ன் பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் பே அவுட் இன்ஃபர்மேஷன். பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுங்க சார். சார் ப்ளீஸ் அப்டேட் சிஎம் பிளான் பேமெண்ட்ஸ். இனியும் வெயிட் பண்ணி யூஸ் இல்லை. ஆர்ஐபி மைவி3, வரலாற்றில் மைவி3 நினைவு கூறப்படும். ஆமாம் கண்டிப்பாக. இத்தனை பேர் ஏமாந்தா வீடியோ இஸ் நாட் ஓப்பன் சார். எம்டியை ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லு. நீங்கள் சொன்ன டேட் முடிந்து விட்டது, 11 நாளைக்கு முன்னாடி, ஜூலை 1. நீங்கள் என்ன தான் கூவினாலும் உங்கள் மனசுக்கு தெரியும் இது மணி ரொட்டேஷன் கம்பெனி தான். யாரும் ஜாயின் பண்ணலை. அவன் மணி கொடுக்க எம்டி என்ன லூஸா? விஜயராகவன் வர சொல்லுங்கள். எதுக்கு நரி ஊருக்குள்ளே வரவே தப்பு, அதில் ஊழிட்டு வேறு வருதான்னு 2 சாத்தி ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. அதாவது குருஜி விஜயராகவன் அவர் வரும்போது அப்படியே இந்த அது என்னமோ ரஜினியோட அந்த இது வரும் பாருங்க, கபாலி வர்றது திரும்பி ரிட்டர்ன் வருவாங்களே, அதெல்லாம் போட்டு யூடியூப்பில் இது பண்ணாங்க. பட் அவரோட விளையாட்டு சித்து விளையாட்டை போயிடுச்சு. சித்தர் தாய்லாந்தில் தியானத்தில் உள்ளார். எம்டி சார் இன்று ஜூன் 30 வீடியோவில் கண்டிப்பாக பேசுவார் என்று கூறினார்கள், ஆனால் பேசவில்லை. பேமெண்ட் இன்று வருமா எனவும் தெரியவில்லை. அட்லீஸ்ட் நிறுவனத்தில் இணைந்து 18 மாதங்கள் நிறைவடையாத சிஎம் பிளானில் உள்ள உறுப்பினர்களுக்காவது மார்ச் மந்த் பெண்டிங் பேமெண்ட் போடவும். மற்றவர்களுக்கு நிறுவனம் அசாதாரண சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்த பின்னர் போடணும்.
போட்டுக்கலாம். பாதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் மனவேதனையுடன் கடவுளிடம் முறையிட்டால் அந்த பாவம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பாதிக்கும். பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு உடனடி நிவாரணமாக மார்ச் மந்த் பெண்டிங் பே அவுட் போடவும். அவ்வாறு செய்யாமல் நாளை ஜூலை 1ஆம் தேதி வீடியோ மூலம் என்ன சமாதானம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜூன் 30ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் பணம் போடுகிறோம் என ஆண்டனி என்று ஒருவர் சொன்னாரே. பே அவுட் பண்ணுறதுல என்ன ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு? ரெக்வெஸ்ட்க்கு பேமெண்ட் பண்ணலாமே. இந்த டிஜிட்டல் இந்தியாவில் பேமெண்ட் இஸ் ஸோ ஈஸி. ஊரே ஏமாற்ற எதை வேணாலும் சொல்லக்கூடாது. ஸ்மால் அமௌண்ட்டை பே அவுட் பண்ணிவிடு, பெரிய அமௌண்ட்டை சுருட்டிட்டு தள்ளி மறைவாக ஆயிட்டாங்க போல். பிஜேபி கூட லிங்க் வச்சதே இதுக்கு தானா? 11:47 PM மிட் நைட் ஆக போகுது. மழை கூட வருது, ஆனால் எம்டி வரல, ஓடிட்டான். 2030 வரைக்கும் போயிட்டே இருக்கும் ப்ரோ, போடுங்க. 2030 எம்டி கேஸில் நமக்கு தான் சாதகமாக போயிட்டு இருக்கு. கேஸ் முடிந்த அடுத்த நொடியே பேமெண்ட் போடப்படும். நண்பர்களே, தற்கொலை சூப்பர் எம்டி சார், நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், பொறுமையாக போடுங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கட்டும், நமக்கு நல்ல என்டர்டைனர் ஆகுது. போட்ட அமௌண்ட் தவிர போட்ட அமௌண்ட்டை வாவது கொடுங்க சார். கோல்டு வச்சு தான் மைவித்தில் ஜாயின் பண்ணி பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். வீட்டு இருக்குது, முடியல. ஆமாம், இன்னும் பேமெண்ட் போடலை. இதில் வீடியோ நல்லதாக போடுறீங்க, வீடியோலாம் நல்லா தான் போடுறீங்க, பேமெண்ட் போடுங்கன்னு சொல்ல வராரு. மெம்பர்ஸ் பொறுமை முக்கியம். கார்த்திக் பிள்ளை அண்ணா வீடியோ பாருங்கள். அவன் கிடக்கான் டேஸு, எங்கள் பணம் எங்கே? கார்த்திக் பில்லா எம்டி ஆன்டி பெயிலரில் அப்ளை பண்ணியிருக்காரு, இனிமேல் வீடியோ போட மாட்டாருன்னு சொல்லிட்டாப்புல. அரசாங்க நிறுவனத்தை இழுத்து மூடுமுறை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஐயா, உனக்கு புண்ணியமாக போகும், சீக்கிரம் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் சொல்லுங்கள். இன்று அதுதான் வேலை பண்ணிட்டா போச்சு. நெக்ஸ்ட் அப்டேட்டு 10 படா தோஸ்து வண்டி வாங்கி பாடி கட்ட கொடுப்பது. இந்த மாதத்திற்குள் அனைவருக்கும் பேமெண்ட் ரிலீஸ் என்று சொன்னீர்கள். மக்கள் சிரமத்தில் உள்ளார்கள், எப்போது பணம் அனுப்புவீர்கள்? ஜஸ்ட் 2 days வெயிட் பண்ணி பார்க்கவும். 10 படா தோஸ்த் வண்டி முழுவதும் பேமெண்ட் கொண்டு வரப்படுகிறது. பிஎம் பேமெண்ட் எப்போ வரும் சார்? எம்டி சார், எப்போ சார் எஸ்டி ப்ரோமோஸ் அமௌண்ட் போடுவீங்க? எந்த காசும் இனிமேல் வராது. மக்களே ப்ளீஸ், தி செக் பின் லிஸ்ட் நியூ அப்டேட் எனக்கு வந்திருக்கு. பணம் கட்டினதுக்கான பில் ஜிஎஸ்டி போட்டு வந்திருக்கு. ஆல் பீப்புள் செக் தி பின் லிஸ்ட். ஆர்பிஐ செபி இதுக்குள்ளே வரும். 1 dayல மணி ரொட்டேஷன் கம்பெனின்னு பேன் பண்ணிவிடுவாங்க. ஜூன் 4 அப்புறமா பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பிஎம் சில்வர் மெடலா அப்புறமா சிஎம் சொன்னீங்க. ஜூன் 30 வரேன்னு சொல்கிறீங்க. இப்போ டேட் 27th ஜூன். 1 rupees கூட வரல. இப்போ 4 month கேஷ் 5 lakh 50,000 மேலே இருக்குது. நீங்கள் எப்படி தருவீங்க சொல்லுங்கள்? சில்வர் மெடலா அது மட்டும் சொல்லுங்கள். கேஸ் எல்லா யாரும் தெரியாமல் இல்லை. ஜூன் 2 வரை பொறுமை. எம்டி சார் எங்கே போனீங்க? பேமெண்ட் போடுங்க, லோன் பே பண்ணணும். ஹாய் சார், ப்ளீஸ் பேமெண்ட் ரிலீஸ் ப்ளீஸ் சார், பேமெண்ட் போடுங்க. ஜூன் மந்த் லாஸ்ட் டே, சிஎம் அமௌண்ட் வாண்ட் கிவ். எம்டி சார் ப்ளீஸ் சென்ட் சிஎம் பேமெண்ட் ப்ளீஸ் சார். மைவி3 சிஎம் பிளானுக்கு பேமெண்ட் வரவில்லை என்றால் மைவி3 யாரும் பொருள் வாங்காதீர்கள் சார். ப்ளீஸ் பே அவுட் சிஎம் பிளான். ஏண்டா படா தோஸ்து 10 வாங்கி பாடி கட்டினீங்களே, பாடி கட்டிய காசில் பேங்க் டியூ கட்டியிருக்கலாம்லடா. ஐயா சாமி, படா தோஸ்த் சாமி, இன்னும் எம்டி வீடியோவுக்கு தான் வெயிட்டிங். படா தோஸ்த் 10 வாங்கி பாடி கட்டி மிஸ்ஸிங்.
Do you have intention to pay money or not? We are suffering. பணம் போடுறதுல உங்களுக்கு நோக்கம் இருக்கா இல்லையா? நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கோம். எப்போ பே அவுட்னு டேட் சொல்லிடுங்க. நான் ஐவீத்திலே தான் சாக போகிறோம். க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். ஆப் ஒர்க் ஆகலை சார். உங்களுக்கு இப்போதான் லாக்டவுன், அப்புறம் முழிச்சியா? தோழமை ரொம்ப முட்டு கொடுத்து பேசாதடா, உள்ளே போயிடுவேன். சீட்டிங் அண்ட் ஃபோர்ஜரி கேஸில் இவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பதை தடுக்க பார்க்கின்றான். அதாவது வீத்திரி தோழமை, ஓகேவா? கோர்ட்டில் கேஸ் போச்சுன்னா அப்ளைனர் மெம்பர்ஸ் அமௌண்ட் எல்லாம் போயிடும். அவங்கிட்ட வாங்கி தான் எல்லோருக்கும் தருவாங்க. அதுதான் பண்ணுவாங்க. இப்போ கேஸ் கொடுத்தா அப்ளைனர்கிட்ட தான் வாங்கி தருவாங்க. இப்போ எமர்ஜென்சிக்கு அப்ளைனர்கிட்ட கேட்டு பாருங்கள். அப்படி தரல அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் கொடுங்க. அப்ளைனர்ஸை நிறைய பேர் இருக்காங்க, எங்கேயும் ஓட மாட்டாங்க, ஒரு நாள் பிடிச்சிருவாங்க. வீத்திரி தோழமைகள் முதலில் சீலிங் அரிசீவ் பண்ணவங்களுக்கு பேமெண்ட் போட வேண்டும். சார் 30th ஜூன் ஆயிடுச்சு, இன்னும் அமௌண்ட் வரல. நாளைக்கு என்ன கடன் நடக்க போகுதுன்னு தெரில. பட் லோன் அண்டு கடன் நகை பைக்கில் அடமானம் வச்சு தான் லோன் கட்டியிருக்கோம். நாளைக்கு என்ன சார் நடக்கும்? எப்போ சார் அமௌண்ட் வரும்? வரும், ஆனால் வராது. அப்படித்தான் இருக்குது எம்டி பேச்சு. இனிமேல் இந்த கம்பெனி நம்புறது வேஸ்ட்டு சார். சிம்பிள், ஜஸ்ட் இமேஜின். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், 1,21,000 கொடுத்தா வாழ்நாள் முழுக்க மாதம் 12,000 கொடுக்குறேன்னு. இப்போ உங்கள் வயசு ஒரு 30, இன்னும் வச்சுப்போம். இன்னும் ஒரு 50 வயசு வாழ போகிறீங்கன்னா 50 வருஷத்தில் 600 மாதம் இருக்குது. ஸோ 600 × 12,000 72 லட்சம். ஸோ யோசித்து பாருங்கள். நீங்கள் 1 லட்சம் கொடுத்தா நான் 72 லட்சம் தரதுல எனக்கு என்ன லாபம்? கீப் வெயிட் ப்ரோ. நான் ஜனவரி மந்த் தான் சிஎம் அப்டேட் பண்ணினேன். 1 மந்த் பேமெண்ட் மட்டும்தான் எடுத்தேன். ஜுவல் அடகு வச்சு போட்டிருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. வெளியில் போய் ஒர்க் பண்ண முடியாது சுச்சுவேஷன். வீட்டில் ரொம்ப ப்ரெஷர். எங்கள் மைவித்திரி நம்பி தான் நானும் என்னோடய ஃபேமிலியும் இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் யாருக்கும் இதுக்கு மேலே கேஸ் போட்டு நல்ல நிறுவனத்தை க்ளோஸ் பண்ண விடாதீங்க. மன வேதனையோடு பேசுகிறேன். ப்ளீஸ் எங்கள் எம்டியை ரிலீஸ் பண்ணுங்கள். அவர் எங்கள் வாழ வைக்கும் உத்தமர். எங்களை வாழ விடுங்க. நாங்கள் மற்றவர்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிற நல்ல கான்செப்ட். இப்படி பண்ணி எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டீங்க. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இதை அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுங்கள், நல்லா கவனிப்பாங்க. இந்த வேதனையிலும் நான் இதை நல்ல கம்பெனி நம்புறீங்களே. எம்டி ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரிய வேண்டாமா உனக்கு காசு கொடுப்பானா மாட்டானான்னு? இன்னும் அதிகமாக நம்புகிறேன். இப்போது நீங்கள் உங்கள் வாய் எல்லாம் மூடினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எங்கள் நிறுவனம் செயல்படும். கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். பட் எங்கள் நிறுவனத்தால் நடத்த விடாமல் சதி பண்ணுற சில கிறுக்கனுக்கு மேலே, இன்க்ளூடிங் யூ ஆல்சோ. உண்மையான முஸ்லீமாக இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுடா பார்ப்போம். போலீஸ் காது மேலேயே 2 வச்சு அனுப்புவாங்க பாரு. ஜாதியை பற்றி பேசுகிற கிறுக்கனாடா நீ. உனக்கு போய் ரிப்ளை பண்ணி என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட என்னோடய ஒர்க் என்னவோ அதை பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. பைத்தியத்துக்கு விளக்கம் சொல்ல அவசியம் இல்லை. ஆமாம், இவர் பெரிய கலெக்டரு வேலை பார்க்குறாரு. கேப்சா டைப் பண்ணுறதுலாம் ஒரு வேலைன்னு பார்க்குற மெண்டல் கூட்டம் தானே. அதை செய்யுங்க. 10 பைசா கூட யூஸ் ஆகாது இனிமேல். எவ்ரிபடி டேக் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் வீடியோ ஆஃப் யுவர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஆப் வில் பி ரிமூவ்டு ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் சூன். 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க.
You will not have any record of pending payment. When you go to file police complaint, the police case will be for pending payment. தயவுசெய்து எங்களது பணத்தை போட்டு விடுங்க சார். கடன் வாங்கி சிஎம் பிளான் அப்கிரேட் பண்ணி கஷ்டப்படுற மைவி 3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களில் ஒருவன். 5 பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் கடன் வாங்கி போட்டுருக்கலாம். திஸ் இஸ் ஃபுல் ஸ்கேம். June 31 கன்ஃபார்ம்டு சிஎம் பேமெண்ட். ஜூனில் 30 தான் இருக்குது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்னும் 2 வாரங்கள் வருகிறது. ரிசல்ட் ஜூலை மாதம் இறுதியில் வர வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் மாதம் பெயர் போட வாய்ப்புள்ளதா சார்? கொஞ்சம் 1 டேட்குள்ளே பேமெண்ட் போட்டு விடுங்க சார். ஆன்லைன் டியூ கார் டியூலாம் கட்டணம் இதை நம்பிட்டு தான் இப்போது இதை நம்பி நிறைய இதில் கடன் வாங்கியாச்சு. கஷ்டமாக தான் பிரதர். உங்கள் லைஃப் அப்ளைனர்கிட்ட கேட்டிங்களா? சோனல் ஆஃபீஸ்க்கு மெசேஜ் பண்ணி கேட்டதுக்கு ஜூலை 2nd வீக்னு ரிப்ளை பண்ணாங்க. எவனும் ஜாயின் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ இனி இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் இப்படித்தான். அமௌண்ட் வருமா வராதா? கொடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அமௌண்ட்டு. பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிங்களா? இல்லை, எல்லோரும் பட்டினியாக இருந்து போகிறாங்க. தெரிஞ்ச அட்வைஸ் கொடுங்க. கஷ்டத்தில் இருக்கோம். போது கலாய்க்காதீங்க. லேயர் பிடிச்சி அப்ளைனர் மேலே கேஸ் போடுங்க. லாயர் பிடிச்சி. டேட் 1 ஆச்சு. ஐயா வணக்கம். 3 வருட மக்களின் நம்பிக்கையும் கம்பெனிக்காக நீங்கள் நட்பின் கடின உழைப்புக்காகவும் அவனைவரின் குடும்ப நலன் கருதி சத்தியமான ஒரு நல்ல அறிவிப்போடு கம்பெனி மிக மிக வளர்ச்சியோடு சீக்கிரம் செயல்படுங்கள். மக்கள் செய்வதை குறையாக எடுக்க வேண்டாம். மனதளவில் மோசமாக முடங்கியுள்ளார்கள். உங்களை மட்டுமே காப்பாற்றும் கடவுளாக நம்பியிருக்கிறார்கள். அப்பா அம்மா காட் இவங்க கிட்ட சொல்ல வேண்டிய டயலாக் ஒரு ஃப்ராடு கிட்ட சொல்லி ஒரு யூஸும் இல்லை. லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். அதுக்கு தான் நீ பிளான் பண்ணுற. இப்போ பேமெண்ட் வர போகிறதா இல்லை. எம்டி எந்த ஊரை சேர்ந்தவர்? கோயம்புத்தூர். உடான்ஸ். இதெல்லாம் நம்பர் 1 பீலா தெரு, துமில் நகர், கோயம்புத்தூர். உடான்ஸ் இல்லைம்மா. ஜிஎம் பேமெண்ட் எனி ஒன் ரிசீவ்டு டுடே நைட்னு சொன்னாங்க. அப்பா இப்போ ஈவினிங் தான். அதுக்கு டுமாரோ மார்னிங் பார்க்கலாம். ரெண்டாவது தேதியில் வட்டி கட்டணும் ப்ளீஸ். ஐயா பணம் போடுங்க. கடன் பிரச்சனைனால தவிக்கிறோம். மனுஷனடா நீங்களாம். ஓஎம்பிஎம்க்கு எங்கள் எம்டி பணம் போட்டார்ல, அந்த பிஎம்ல சிஎம்க்கு அப்கிரேட் பண்ணி பணம் கட்டணும். ஓஎம்பிஎம் பணம் வாங்கிட்டு ஓடிட்டாங்க. எங்கள் எம்டி தெய்வமே, குழந்தையா ஏன்டா கேட்குறீங்க? எம்டி சார் சிஎம் பேமெண்ட் வரல சார். ஓடிபி வரல சார். சார் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் லேட்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்கோ. உங்களுக்கு அமௌண்ட் இல்லை. வரலாம் விட்டுரு. நேர்மையின் உருவம் தன்மான சிங்கம் சக்தி ஆனந்த் ஐயா வாழ்க. சிஎம் மெம்பர்ஸ் நாங்கள் பாவம் சார். எம்டி அவர்களே, உங்களை கடவுளுக்கு சமமாக நினைத்திருக்கிறேன். நீங்கள் சொன்ன அனைத்தையும் நடந்திருக்கேன். கடவுள் சமமாக நினச்சிருக்காரன். கடவுள் நம்ம உடம்பை காப்பாற்றுவார், நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுவார். இவர் காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணதுனால இப்படி நினச்சிருக்காங்களோ. ஆனால் கடைசியாக சொன்ன ஜூலை 30க்குள் அனைவருக்கும் பேமெண்ட் வந்துவிடும் என்பது மட்டுமே நடக்கவில்லை. நான் சிஎம் பிளானில் சேர்ந்து இன்னும் முதல் வித்ட்ரா கூட இருக்கவில்லை. என்னுடைய அப்ளைனில் இருக்கிறவங்களுக்கு 3 மடங்கு வருமானம் பார்த்துட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் சேர்ந்தேன். நம்முடைய கஷ்டமான சூழ்நிலை மாறிவிடும் என்று நினைத்து கடன் வாங்கி சிஎம் பிளானில் சேர்ந்தேன். இப்போது என் சூழ்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டது. தயவு செய்து 4 மாதம் பேமெண்ட் போடுங்க சார். வழக்குக்கும் பேமெண்ட் போடுவதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நான் அறிவேன். எங்களை பார்த்து சிரிக்கும் கூட்டத்தின் கூட்டத்தை அடைக்கவாவது பேமெண்ட் போடுங்க சார். நல்லவர்கள் கஷ்டப்படக்கூடாது சார் ப்ளீஸ். யார் நல்லவர்கள்? போன்சிஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணி டெவலப்பர்ஸை ஆட் பண்ணுறவங்க நல்லவர்களா?
யார் ஜாயின் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க, பேமெண்ட் அவ்வளோதான் லிமிட்டு. ப்ளீஸ் கேஸ் ரிலீஃப் ஆனால் உடனே பேமெண்ட் போடுங்க சார். ஜெயிலுக்கு போயிட்டா பெயில் எடுக்க இவனுக்கெல்லாம் எப்படியும் 6 months ஆகும். செந்தில் பாலாஜி இப்போ உள்ளே போனார் தெரியுமா? இன்னைக்கு வர நியூ ஐபிசி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. போலீஸ் கஸ்டடி 15 days சேஞ்ச் டு 60 days. அக்கோ கேஸே கம்பெனி மேலே தான் சார். டிஎம் கேஸ் எப்போ வரும்? ஃப்ரெண்ட்ஸ், மை வீட்டில் அமௌண்ட் வருமா இல்லை வராதா ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன், பேமெண்ட் எப்போ வரும்? ஒரு வீடியோ வாச்சும் போடுங்க. எங்கள் லைஃப் இதை நம்பி தான் ஐயா இருக்குது. ப்ளீஸ் பேமெண்ட் போடுங்க ஐயா. நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ப்ளீஸ். இதுவரை படிச்சிருக்கீங்க, அந்த வேலையை பாருங்கள். உங்கள் எம்டி ஊரை ஏமாத்துறான். $2026 நம்பர் 1 கம்பெனியை ஆக்குவேன்னு சொன்ன மானஸ்தன் உயிரோடு இருக்கானா? ஜூன் 30க்குள்ளே பணம் வந்துடும்னு சொன்னீங்களே சார். இன்றைக்கி டேட் என்னன்னு எனக்கு தெரியுதா சாரு? எம்டி சாரே, நாளைக்கு ஒரு நாள் இன்னும் இருக்குது, அவசரப்படாதீங்க. ஆனால் அதில் என்ன ஒரு வருத்தம்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சண்டே ஹாலிடே சொல்ல போகிறான். அந்த படா தோஸ்த் வண்டியை மறந்துட்டீங்களே, இது நியாயமா? எம்டி சார் ப்ளீஸ் சிஎம் வேண்டி லேடான்னா ஐயா. உங்கள் அப்டேட்காக காத்திருக்கிறேன். யார் சொல்லி நம்ப போகிறது? உங்கள் தகவலுக்காக காத்திருக்கிறேன். 9 பேரும் ஒன்றைக்கான வாழும் போகர் மகான் இன்று போய் நுழைவா மகனே. வந்து என்ன சொல்ல போகிறோம்? இது உங்களுக்காக 4th year மைவி3 anniversary பாலிடிக்ஸ் கார்பரேட் சாதி 10 படா டோஸ்ட் வண்டி பாடி கட்டி மை ஃபேவரட் லைன். பாஸ்ட் 36 months சேலரி கொடுத்தோம். 1000 ஸ்டோரு, 100 ஆஃபீஸு, 90 ப்ராடக்ட்ஸ் எக்ஸட்ரா. ஃபைனலி கம் டு பாயிண்ட். நோ பேமெண்ட் நெக்ஸ்ட் மந்த். பை பை. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். டாட்டா பை பை. வீடியோ தி எண்ட். வணக்கம். ஸ்ரீ வராகி அம்மன் துணையோடு நான் 4ஆம் ஆண்டு தோக்கலாவிற்கு வரை எதிரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சார் இன்னும் காசு வரல. வராகி அம்மன் துணையோடு வெயிட் பண்ணுங்க. பாவண்டா வராகி அம்மன். நேற்று வரைக்கும் திருப்பூரில் மீட்டிங், கூகுளை மீட்டிங் நடந்தது. இன்றைக்கி என்ன கூகுள் மீட்டிங்? சண்டே கூட நடக்கலை, பணம் போடவில்லை என்பது பயந்தேன் கேள்வி கேட்பாங்க. கூகுள் மீட்டிங் நடக்கலையா? கூகுள் மீட்டிங் நடந்துச்சுன்னா பணம் கேட்பாங்கங்கிறனால அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டாங்களா? சண்டே கூகுள் மீட் கிடையாது, சண்டே ஆஃபீஸில் மீட் இருக்கும். ஸோ கூகுள் மீட்டில் இல்லை ப்ரோ. அமௌண்ட் போடுங்க எம்டி சார். 30/3/2024 போட்ட வித்ட்ரா இன்னும் வரல. வராது பாய். உங்களை சேர்த்து விட்டவங்களை சட்டையை பிடிச்சி ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிங்க, கொஞ்சம் பணமாவது கிடைக்கும். ரொம்ப டவுன்லைனஸ் வச்சுருக்கவங்கள இப்படிங்க. என் கால்குலேஷன் படி 50 to 75% மணி அவங்கக்கிட்ட தான் இருக்கணும் சார். வணக்கம். நீங்கள் ஃபஸ்ட்டாக சிஎம் மெம்பருக்கு போடல, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவங்களை இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவங்க ஸ்டார்ட் பண்ணால் சிஎம்முக்கு போட முடியாது, ஏன்னா காசு இல்லைல்ல. அதனால் மக்கள் OMPM SM அமௌண்ட் வச்சு பெருசாக வாழ போகிறது இல்லை. அது ஒரு இன்கம் அவ்வளோதான். ஆனால் CM GM SM தான் மெயின் அமௌண்ட். சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு விற்றுட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டு மற்றதெல்லாம் பேசணும். பணமெல்லாம் கண்டிப்பாக வராது. உங்கள் தேவைக்கு நீங்கள் மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் சார். நான் லோன் எடுத்து தான் போட்டேன். பணம் என் ஹஸ்பண்டு இருந்து 8 months
ஆகுது. நான் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். லோன் என்னால் கட்டக்கூட முடியல சார். 7 மந்த் பேபி வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு மாதம் பே அவுட் கூட நான் வாங்கலை சார். ப்ளீஸ் பணம் போடுங்க சார். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். தனியாக இருந்து கஷ்டப்படுறேன். ப்ளீஸ் பணம் போடுங்க சார். ப்ளீஸ். அழுது கேட்டிருக்காங்க. இப்படி கெஞ்சியாக விட்டுட்டீங்க எம்டி. இனிமேல் இது போன்ற ஏமாறாமல் இருங்கள். இந்த பணம் கோவில் உண்டியல் போட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள் தங்கச்சி. பணம் வராதுமா. இப்படி நிறைய விடோஸ் டார்கெட் பண்ணி நிறைய பேர் போட வச்சிருக்கார்கள். நாசமாக போக கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது போல் ஏமாறாமல் இருங்கள். உங்களை சேர்த்து விட்டவர்களிடம் முடிந்த அளவு பணத்தை கேட்டு பாருங்கள். அவர்கள் எப்படியும் பல மடங்கு சம்பாதித்திருப்பால். தயவு கூர்ந்து மீண்டும் இது போன்ற ஏமாறாதீர்கள். பணம் கிடைக்க நம்பிக்கை இல்லை. செத்துரு நீவா. சிஎம் பேமெண்ட் போடுங்க சார். உங்களை நம்பி தான் கடன் வாங்கி கட்டினேன். இதுக்கு இப்படி பண்ணுறீங்க. கடன்காரங்கிட்ட 10 படா தோஸ்த் வண்டி பாடி கட்டியிருக்கு. ஸோ பேமெண்ட் வந்துரும்னு சொல்லுங்க கேட்பாங்க. எப்படி சார் வணக்கம். சிஎம்க்கு வித்ட்ரா அமௌண்ட் கண்டிப்பாக போடுவீங்களா சார்? இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே போட்டு விட்டுருவோன்னு அப்படி என்று சொன்னீர்கள். இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை. யாருக்கும் அமௌண்ட் வந்ததாக தெரியவில்லை. நாளையுடன் இந்த மாதம் முடிந்து எதற்காக சார் இவர் எல்லோரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? நாளைக்கு ஒரு நாள் இன்னும் இருக்குது. அவசரப்படாதீங்க. ஆனால் அதில் என்ன ஒரு வருத்தம்னா அது ஞாயிற்றுக்கிழமை. ஜிஎம்க்கு பேமெண்ட் வந்தால் சொல்லுங்கப்பா. அதெல்லாம் வராது. அப்படியே வந்தாலும் எல்லோருக்கும் தரமாட்டார்கள். ஒரு சில ஜிஎம்க்கு மட்டும் கொடுத்து விட்டு அதை வைத்து காலத்தை ஓட்டுவார்கள். ஓஎம் பிஎம் எஸ்எம் உறுப்பினர்களுக்கு தொகை இன்னும் முழுமையாக சென்றடையவில்லை. ஐயா எனக்கு ஓஎம் பேமெண்ட் ஐயா. சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க. ஏதாவது பண்ணுங்க. ஓஎம் எல்லாம் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. அப்படி நல்லா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி. வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் வீக் 2 days. நம் எம்டி வேறு லெவல் என்று நினைப்பார்கள். லைக் பண்ணுங்கள். எஸ் ஏமாத்துறதுலையே வேற. எஸ் எம்டி வேறு லெவல் ஃப்ராட். பிஎம் அமௌண்ட் போட்டு விடுங்க சார். ஹாய் சார். அமௌண்ட் இன்னும் வர சார். ப்ளீஸ் ரிலீஸ் அமௌண்ட். சிஎம் மெம்பர்ஸ் டுடே பே வந்துடுமா? வாய்ப்பில்லை. சிஎம் ரெக்வெஸ்ட். ஜிஎம்க்கு பேமெண்ட் வந்ததா? வந்தாச்சு. நோ வரல. எம்டி சார் சிஎம் பேமெண்ட் எப்போ தான் போடுவீங்க? இன்னும் இவனை சார்னு கூப்பிட்றியே. எனக்கு சிஎம் பேமெண்ட் வந்துருச்சு. தேங்க்யூ மைவி 3 hearts. பொய் சொல்லாதீர்கள். உங்கள் வேலட்டில் உள்ள எல்லாம் வெறும் பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் தான். மொபைல் ஆப்பில் கேம் விளையாண்டு ஜெயித்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள். அதான் கரெக்டு. ப்ளீஸ் பேமெண்ட் போடுங்க. லோன் அடுத்து போட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் கூட கட்டலை. மைவித்தில் ரொம்ப நம்பியிருக்கேன். வேலைக்கு போய் இன்ட்ரெஸ்ட் கட்டு ப்ரோ. வேலைக்கு போ. மார்ச் மாதம் உள்ள ஓஎம் பிஎம் எஸ்எம் மட்டும்தான் பேமெண்ட் போட்டிருக்காங்க. ஜூன் எண்டுக்குள்ளே பேமெண்ட் போடலைன்னா கம்பெனிக்கும் இன்னும் அதிகமாக ப்ரெஷர் வரும். நான் சிஎம் என்னோட ஒய்ஃப் பிஎம் 2 பேருமே பேமெண்ட் வரல. பிஎம்க்கு பேமெண்ட் வந்து இருச்சு ப்ரோ. என்னோடய ஒய்ஃப்க்கு வரல. பேங்க் டீட்டெயிலே எல்லாம் பக்காவாக இருக்குது. ஆஃபீஸில் கேட்டால் ஜூன் 30 வரை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓ பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு வந்துருச்சு. இன்று எல்லோருக்கும் பதிலடி கொடுங்க சார். அடுத்தவன் வாய் மூட தேவையில்லை. அதிகம் பேசுகிறாங்க சார். இதற்கு பதில் நீங்கள் தான் எம்டி சார். நாங்கள் உங்களை பதிலை காத்திருக்கோம். நான் இன்று பார்க்கில் இந்த நிறுவனத்தை பற்றி தெரிந்தும் ஆதரவாக பேசுகிறார்கள் என்று அவர்கள் தனக்கு கீழே நபர்கள் சேர்த்திருப்பார்கள். அவர்கள் அப்படி பேசியே ஆக வேண்டும். ஏமாந்து கூட தெரியாமல் இன்னும் இவ்வளவு இளந்தியாக இருக்கீங்களே. சார் சீக்கிரம் வீடியோ போடுங்க சார். வெயிட்டிங். வீடியோக்காக வெயிட்டிங். அப்போ பணம் வேணாமா? வி ஆல்சோ வெயிட்டிங். ஆமாம் வீடியோ மட்டும் பேசுங்க. மணி வேணாம். ஹாப்பினஸ் மக்களே. மைவி 3 வானவெளி திட்டம் ஜூலை 1 இருந்து
ஆனால் ஜூலை 5 அவர் எம்டி சரணடைஞ்சிட்டாரு. நீ என்ன டாபிக் சேஞ்ச் பண்ணிவிட்டு மணிலாம் தள்ளலாம் கோட் டான்ஸ் ஸ்டார்ட் மியூசிக் மனசாட்சி இருக்காடா? பேமெண்ட் வருமா வராதா சொல்லுங்கள். வராது. ஜூன் 4 சொன்னீங்க, அப்புறம் 10 சொன்னீங்க. சிஎம் பே அவுட் வென் வில் யூ கிவ்? எந்த மந்த் எண்டு வந்துருச்சு. இவன் அடுத்து எந்த வீடியோ போடலை, எதுவும் சொல்லலை. அந்த கட்சிக்காரன் சொன்னதை உண்மை ஆக்கிடாதீங்க ஐயா. இந்த முட்டா குவளைகளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. எஸ், அவனால தான் பாப்புலேஷன் எஸ்கேப் ஆச்சு. இல்லைன்னா சத்யானந்தன் 1 lakh crores அடிச்சிருப்பான். ஆமாம், அந்த கட்சிக்காரனா அசோக் ஸ்ரீநிதியை சொல்கிறாங்க. ஓகே, அந்த அசோக் ஸ்ரீநிதியால் தான் நிறைய பேர் இந்த மைவீத்திலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இல்லைனா 1 lakh crore அடிச்சிருப்பாராம். சிஎம் பேமெண்ட் வரல சார், ப்ளீஸ் பேமெண்ட் ப்ளீஸ் சார். விஜயராகவன் எம்டி சார், என்னடா மணி 5 ஆகுது, ஜிஎம்க்கு வரும்னு சொன்னீங்க, ஒன்றும் காணும். டுடே நைட் சொன்னாங்கப்பா. பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பேமெண்ட் வந்துடுச்சு? ரிப்ளே நோ மணி ரிசீவ்டு. டேய் யாரா நீங்களாம்? கீழே இருக்க கமெண்ட்ஸ் படி. ஓகே, மீன்ஸ் பிஎம்எஸ்எம்க்கு பேமெண்ட் ரிலீஸ்டுன்னு சொன்னாங்க. ஸோ கடன் கன்ஃபார்ம் பண்ண வந்துடுச்சா இல்லையா? இல்லைம்மா, எல்லாம் போய் ஃபேக் மெசேஜ். கம்ப்ளைண்ட் கொடுக்காம சப்போர்ட் பண்ணுறீங்களே கோயம்புத்தூரில். ஓகே ஃபார் யுவர் கைஸ், ஜூன் எண்டில் வந்துடும் அமௌண்ட் எல்லாம்னு சொல்லி ஏமாத்திரமாட்டி ஒருக்கு பொய் சொல்லி சிஎம்க்கு பேமெண்ட் போடுங்க சார். ஹாய் சார், எப்போ சிஎம்க்கு பேமெண்ட் பண்ண போகிறீங்க? February 30 கன்ஃபார்ம் நியூஸ். மைவித்ரி ஆர்ட்ஸ் அனுவல் டே. மைவித்ரி ஆர்ட்ஸ் ஃபனரல் டே. எஸ், அனுவல் டேயில் தான் கேடிவி ஓனரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அப்படின்னா ப்ரோ எனி சோர்ஸ்? மைவித்ரி பணம் வருமா வராதா? டே ஃப்ராடு, இப்போ என்னடா ரீசன் சொல்ல போகிற? சார் சிஎம் அமௌண்ட் ப்ளீஸ். சார் ஃபஸ்ட்டு புட் சிஎம் பேமெண்ட் ப்ளீஸ் அக்கௌண்ட் ப்ளீஸ் அர்ஜென்ட். என்ன ஆச்சு? ஆல் சிஎம் மெம்பர்ஸ் ரிசீவ்டு பேமெண்ட்ஸ். எங்கள் எம்டிக்கு டைம் குறிக்கிறியா? 10 படா தோஸ்து இருக்குடா என்கிட்ட. அவன் கிடக்கிறான். எனக்கு இந்த கமெண்ட் தான் டெய்லி என்டர்டைன்மெண்ட். அப்போ நானும் பண்ணுறேன். நல்லா என்டர்டைன் ஆகுது. யாரும் சொல்லுற நெகட்டிவ்ஸாக நம்பாதீங்க. எம்டி சொல்கிறத மட்டும்தான் உண்மை. இன்னைக்கு எம்டி வீடியோ வரணும். அது எம்டி சொன்னார்ல, யூடியூப்பில் போடுறதுலாம் அவங்கவுங்களோட இதுதான். அதெல்லாம் நம்பாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் நம்புங்க. இல்லை அதான் இவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வீடியோ வந்து பும்மாக அமௌண்ட் வரலடா பாது. எங்கள் பணம் அது வருது. உனக்கென்ன வரலாம்? உனக்கென்ன? இஸ் இஸ் ஜெனின் ஒர்க் கம்பெனிஸ் க்ளோஸ்டு. மை பேமெண்ட் ரிசீவ்டு சார். பொய் சொல்லாதீங்க. ஆல்சோ தெர் இஸ் எ நியூ சீக்ரெட் ஆஃபர் ஒன்லி ஃபார் க்ளோஸ்டு சர்க்கிள். சிஎம் அப்கிரேட் ஃபார் ஒன்லி 50k rupees. லிமிடெட் டைம் ஒன்லி ஃபார் செலக்ட் இம்பார்ட்டன்ட் விஐபி பீப்புள். கோயிங் ஆன் ஒன்லி ஃபார் 5 days till July 6. அண்ட் அடிஷ்னல் பெனிஃபிட் இஃப் யூ என்ரோல் பிஃபோர் July 6. சிங்கிள் கேப்சா. எங்கே இப்படி பச்சை போய் பேசுகிறீங்க சார்? பேசுன்ட்டா சார். ப்ளீஸ் சிஎம் ரிலீஸ் சிஎம் பேமெண்ட். ஐயா, நீங்கள் ஓடி ஒளிகிற ஆள் இல்லை, எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி உங்கள் லைவை பார்க்கணும். இல்லை எம்ஜிஆர் ஏடிஎம்கேக்காரன் சண்டைக்கு வரப்போகிறோம் தலைவா. உங்கள் எம்டி ஹாஸ்பிட்டலில் அட்மின் ஆகியிருக்க நியூஸ் வேறு லெவல் ஆன்சர். மதின்னு ஒரு சேனலில் இப்போ தான் பார்த்தேன். இனி ஹாஸ்பிட்டல் டு ஜெயில். கார்த்திக் பிள்ளை லைவ் மைவித்ரி பற்றி சொல்லுறாரு. உருட்டு லைவ் பார்க்க அவன் என்ன? யாரும் பயப்பட வேண்டாம்.
மக்களே, தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரும். நமது கம்பெனியை பல நிலைமைக்கு மீண்டும் திரும்பும். யாரும் பயப்பட வேண்டாம், ஒற்றுமையாக இருப்போம். நான் இன்று தான் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு எம்டி சாருக்காக வேண்டிக் கொண்டேன். ரிப்ளையை பார்ப்போம். இதற்காக உனக்கு இந்த வேலை, போய் வேலையை பார்த்து சம்பாதிக்கவும். நாங்கள் வேலை பார்த்து சம்பாதிப்பு இருக்கட்டும், நீ இங்கேயே டேஷ் இருக்கும். எம்டி சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? அவன் ஓடிட்டான் பாய். நீ பணத்தை போட்டு விட்டு பேசு, சோழி முடிஞ்சது. மா சார் ப்ளீஸ் பே அவுட் போடுங்க. மா யார்? எம்டியை தான் என்ன சொல்கிறார்? எம்டி பதிலாக மா. இதுக்கு எல்லா ஹப் ஆஃபீஸ்க்கு போய் உங்கள் பணத்தை கேளுங்க. எம்டி சார் பேசுங்க. ஜெயிலுக்குள்ளே மொபைல் ஃபோன் நாட் அலௌடு. ஃபோன் மட்டும் கொடுங்க, ஆடியோ வச்சும் ரிலீஸ் பண்ணட்டும். வாயில் புண்ணு, மௌன விரதம். எத்தனை நாளைக்கு இப்படி வாய் திறந்தால் காசு கேட்குறீங்க? நிரந்தரமாகவே எல்லா மக்களோட பணத்தையும் எடுத்துகிட்டு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் வேறு வசனம். பணத்தை போடுங்க சார், முடியல. பேமெண்ட் எப்போ சார் வரும்? வந்துருச்சு. உனக்கு வரலையா? சிஎம் பேமெண்ட் இப்போதான் ப்ரோ வந்துச்சு. தேங்க்யூ மைவி3. கக்கபோ, இந்த கம்பெனி முதலில் நாம் முடக்க வேண்டும். வழக்கு தொடுக்க விருப்பம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும். நான் சிஎம் ஐடி 3 வைத்துள்ளேன். நீங்களே கேஸ் ஃபைல் பண்ணலாம். 2 days வெயிட் பண்ணி பார்த்து. கன்சிடர் தி சிஎம் பேமெண்ட். இன்று பண்ணிவிடலாம். சும்மா சொன்னேன் சார். மார்னிங் எழுந்ததும் இது ஒரு வேலையாக போய்விட்டது. ஜாலியாக இருக்குது கமெண்ட்ஸ் படிக்க. ஏன்யா யோ, அவன் காசு வரலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், உனக்கு ஜாலியாக இருக்கா? இன்னும் எவ்வளவு நாள் பொறுமையாக இருக்கிறது தெரியலை. விஜயராகவன், இதுவரை போலீஸ் கேஸ் கொடுத்து அமௌண்ட் வந்தது இல்லை. வந்திருக்கு, கூகுள் பண்ணி பாரு. பொறுமையை இழந்த மக்கள் நம்பிக்கை இழப்பு. ஜூலை 1 பூகம்பம் வெடிக்கும். ப்ளீஸ் அமௌண்ட் போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோருக்கு போய் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அப்புறம் அமௌண்ட் பற்றி கேட்கலாம். இன்று பேமெண்ட் போடப்படும். அமௌண்ட் போடுங்க, பர்ச்சேஸ் பண்ண முடியும். உண்மையா சார் நீங்கள் சொல்கிறது? ஓகே, குட் நைட். நாளைக்கு உங்கள் எம்டி நியூ வீடியோ அப்லோட் அங்கே பார்ப்போம். பை. அடுத்த வீடியோவில் 10 படா தோஸ்த் வண்டி வாங்கி சொந்தமாக பாடி கட்டிய கதையாக இருக்குமோ? கண்டிப்பாக இருக்கும். இந்த தற்குறிகள்கிட்ட வேறு என்ன கதை இருக்கும் சார்? கமிஷன் அமௌண்ட் வேண்டாம். 3 months கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டம், அதில் எங்களுக்கும் பங்கு உள்ளது. ஸோ டெய்லி பேசிஸ் அமௌண்ட் 480. லாஸ்ட் 3 monthsக்கு பண்ணுங்க சார். எங்களுக்கும் ஓகே. எங்கள் சப்போர்ட்டர் என்றும் உங்களுக்கு இருக்கும். சப்போர்ட் இருக்கும். நீங்கள் காசை போட்டு இங்கே வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க. கேஸ் கொடுங்க போங்க. கேஸ் தருணம். மணி ரொட்டேஷன் கம்பெனியில் பணம் இல்லை, அவ்வளோதான். சோழி முடிஞ்சது. மைவி3 டேஷ். மணி வரனா கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எம்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மணி வராது. எப்பா சாமி, ஒரு மாதிரி காசாவது கொடு, ஒரு மாத காசாவது கொடு. பணம் எல்லாம் கண்டிப்பாக வராது. உங்கள் தேவைக்கு மாற்று ஏற்பாடுகள் நீங்கள் செய்து கொள்ளவும். எம்டி சார், சிஎம் பேமெண்ட் வரல, ஓடிபி வரல. ஓடிபி ஆஃப் பண்ணி வைத்திருக்கும், அதை ஏன் ட்ரை பண்ணுற? அவெல்லாம் விட்டுரு. அதை எதுக்கு மீண்டும் ட்ரை பண்ணிக்கிறேன்? ஃப்ரீயாக விடுங்க சார். என்னடா மார்னிங்கில் இருந்து கிரெடிட் ஆகும்னு சொன்னீங்க, இங்கே ஒன்றும் காணும். கோல்டு மெம்பர்க்கா ப்ரோ? எஸ். திஸ் இஸ் நாட் குட் சார், வெரி பேடு. ஐயா நீங்கள் நலமா? கண்டிப்பாக நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஐயா, நீங்கள் நம் கம்பெனியை இன்னும் பல்லாண்டுகள் சிறப்பாக நடத்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். பே அவுட் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஒரு முறை சொன்னால் கண்டிப்பாக செய்வீர்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. 60 லட்சம் மக்களுக்கு மேல் உங்களை தெய்வமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரின் வாழ்விலும் சீக்கிரமாக ஒளியேற்ற வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆடு கசாப்பு கடைக்காரனுக்கு வேண்டுகிறது. உறுப்பினர்கள் அனைவரும் பொறுமை காக்கவும், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நம்மை போலவே எம்டி அவர்களும் அத்தனை சவால்களையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். பணம் வருமா?
மை வி3 ஆர்ட்ஸ் ஃபேக் டாட் மை வி3 ஆர்ட்ஸ். மை வி3 ஆர்ட்ஸ் மக்களுக்கு உங்கள் மணி கிடைக்க ஒரே வழி இருக்கு. சிஎம் ஜிஎம் டிஎம் ஜிஎம் மெம்பர்ஸ்க்கு நாயே சிஎம் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் 1930. இந்த 1930ங்கிறது நம்ம யாருக்காவது நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துட்டாங்க, இல்லை நம்ம யாருக்காவது தெரியாமல் பணம் போட்டோம், இல்லை நம்மளை ஏமாத்துறாங்க ஒருத்தவங்க, பணம் போட்டதுக்கப்புறம் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சா இந்த 1930 அடித்து நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரில் சொன்னால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஐயா மணி 3 ஆகுது, ஏதாவது வாய்ப்புண்டா? அது இருக்கு ப்ரோ. அதுக்கு முன்னாடி நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன். அதில் 1 lakh கட்டி சேருங்க, 10 lakhs வர லாபம் பார்க்கலாம். அண்ணே எனக்கு அனுப்புங்கண்ணே. அப்படி அனுப்புனா முடியலன்னா டேஸ் அனுப்புங்கண்ணே. அடுத்த கதை ரெடி, வீடியோ ரெடி, காசு ரெடியா? எல்லாருமே ப்ரே பண்ணுங்க எம்டி சார், நல்லா இருக்கணும். மெனி பீப்புள் லைஃப் சேஞ்ச். டோன்ட் போஸ்ட் ஃபேக் மெசேஜ். ஃபேக் மெசேஜ் போடுவார்களா? எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. லைஃப் லாங் ஜெயிலுக்குள்ளே நல்லா இருக்கட்டும். சேம் செல்லில் விஜயராகவனும் இருந்தால் ஜெயிலுக்குள்ளே டெய்லி நியூவாக ஹப் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணலாம். சத்யானந்தனும் விஜயராகவனும் வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் நன்றாக பிரார்த்திக்கிறேன். நீங்கள் பொறுமைன்னு இவ்வளவு நாள் தான் பொறுக்க முடியும். ஆனால் எவ்வளோ நாள் தான் சாக்கு மூட போட்டு தடுக்க முடியும்? கண்டிப்பாக அது ஒரு நாள் ப்ரெஷர் தாங்காமல் உடைச்சி வெளியே வரும்போது தெரியும் உங்களுக்கு பாதிப்பு பயங்கரமாக இருக்கும்னு. சீட்டிங் பீப்புள். யோ யார்யா நீ? எம்டி எப்போ ஓடுமா கேட்டு சொல்லுங்க ப்ரோ, ஜாலியாக இருக்கும், என்டர்டைனர். தெரில, பட் மணி இவங்களுக்கு கிடைக்க கூடாது. ஓசியில் மணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் ப்ரோ. எல்லோரும் அழுறாங்க, நாளைக்கு வெயிட்டிங். எஸ் சேம் டு யூ. கேடிவி சேனலில் கமெண்ட்டில் நல்லா வடை சுடுறாங்க, இங்கே வந்து கதறாங்க. கேடிவி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இங்கே வந்து கதறாங்களாம். சார் உங்கள் ப்ராப்ளம்ஸ் புரியுது, நான் காத்திருப்பேன் சார். 1 month வெயிட்டிங். இட்ஸ் எக்கனாமிக் ப்ராப்ளம் வித் ரிலீஸ் ஃபண்டு. வெயிட் 1 year. ஹாய் சார். எங்களுக்காக நீங்கள் படும் இன்னல்கள் யாவும் விண்ணளவு புண்ணியத்தை நீங்கள் உங்கள் குடும்பமும் பெற்றுக்கொள்ளும். உங்கள் லட்சியம் வெல்லும். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இயற்கை துணை நிற்கும். கோடி வாழ்த்துக்கள். ஐயா காசை போட்டு விடுறீங்களா? கடன் வாங்கி தான் கட்டினோம், வட்டி கட்ட வேண்டாமா? நாங்களும் மனிதர்கள் தான், குடும்பத்தை சமாளிக்க முடியல. எங்கள் காசை தயவுசெய்து போட்டு விடவும். இனிய மணி இல்லை, கேஷ் மணி. அழாத கண்ணா, தொடச்சிக்கோ. சரி, நீ உன் வாயை தொடச்சிக்கோ. ஐ லவ் மை வி3 ஆர்ட்ஸ்க்கு என்ன போட்டிருக்காங்க? இனியன் மை நீயும் எம்டி சார் ப்ளீஸ் பேமெண்ட் போடுங்க. நீங்கள் பேசாமல் ஆளுக்கு ஒன்று பேசுகிறீங்க. நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். காலம் பதில் சொல்லும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கிறோம், உங்கள் மக்கள். நாங்கள் வெயிட் பண்ணுறோம் எம்டி சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே. கம்பேக் சூன் சார். நீங்கள் எப்போ வேண்டும்னாலும் பேமெண்ட் போடுங்க சார். ஆனால் நீங்கள் வரும்பொழுது இப்போ பேசுகிற எவனும் திருப்பி கூட பேசக்கூடாது. அந்த அளவுக்கு சரவடியாக இருக்கணும் சார். அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப படுத்துகிறாங்க ஐயா, முடியலை. சும்மா பேசிக்கொண்டே தான் இருக்கிறான் ஐயா. அவன் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி நீங்கள் அடிக்கக்கூடிய அடிதான். பயந்துட்டேன். பணம் போச்சுன்னு பைத்தியம் ஆகிறதுடா. இனிமேலாச்சும் உழைச்சி சம்பாதிங்க. படா தோஸ்த் 10 வாங்கி பாடி கட்டினா மட்டும் போதாது. கான்செப்ட் தெரியாத பேசாதடா மடப்பேலை. இங்கே உன்னை யாரும் கூப்பிடல பேசுவதற்கு. சரியா? இது என் கம்பெனி, என் உரிமை. ஓகே, நீ வந்து இங்கே எல்லாம் தேவையில்லாமல் பார்த்து உன்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன் படவா. உன்னை எவன் கூப்பிட்டான்? டே யாரா நீங்கள்லாம்? அவனுக்கு 1000 வேலை இருக்குது, உங்களுக்கு வேலையே இல்லையாடா? இங்கே வந்து எம்டி சேனல் வீடியோ பார்த்து இல்லாமல் உன் டேட்டா
நாங்கள் வெயிட் பண்ணுறோம் எம்டி சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே. கம்பேக் சூன். தலைவர் புது வீடியோ போட்டால் தான் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். லெட்ஸி, வெயிட் பண்ணுவோம். நாங்கள் வெயிட் பண்ணுறோம் எம்டி சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே. கம்பேக் சூன். மைவி3 வில் கம்பேக் வித் எவ்ரி பவர்ஃபுல் சேஞ்சஸ். எம்டி சார், உங்கள் நல்ல மனசை புரிஞ்சிக்காம ஒய் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் டூயிங் திஸ் டு யூ? யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் ஏமாற்ற வேண்டும் என்று எல்லாவும் நினைத்ததில்லை. பட் இவங்களெல்லாம் சேர்ந்து சரி பண்ணுறாங்க. எம்டி சார் என்ன நாள் இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தாக போகுது. ஒன் டே ஜூன் 30க்கு நீங்கள் சொன்ன ஜூன் 30 டுமாரோ தான் பேமெண்ட் வந்துடும். மைவி3 ரூபா ஸ்லோ ஏறுது சார். அண்ணா பண்ண சொல்லு. யோ, உன்னோட கமெண்ட் எல்லாம் அல்டிமேட்டியா.